ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன இஸ் ஏர் வெப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸ் சொல்ல வார்த்தையே இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு இருந்துச்சு இந்த வெப் சீரிஸு. இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு குரூப் ஆஃப் 4 பொண்ணுங்க ஸ்கூல் டைமில் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. அப்போ நடந்த ஒரு சண்டையினால இந்த 4 பேரும் தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 20 வருஷம் கழித்து அந்த 4 பொண்ணுங்களை ஒருத்தர் ஒருத்தராக ஒரு மர்ம நபர்னால கொலை செய்யப்படுறாங்க. ஏன் அந்த மர்ம நபர் அவங்கள கொலை செய்கிறான், என்ன ரீசன் அப்படி கண்டுபிடிக்க நம்ம ஹீரோ வருவார். அவர் கண்டுபிடிக்கும் போது அவருக்கும் பல பிரச்சனை வருது. அதெல்லாம் தடுத்தது அந்த கொலையாரு யாருன்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படி சொன்ன படம் தான் இஸ் ஏர் மூவி. கடைசியில் ஒரு செம்ம ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, யாராலும் கணிக்க முடியாது. கைஸ், நம்ம படத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் ஓன் வாய்ஸ் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப் சீரிஸ்க்குள்ளே போயிடலாம். வெப்சீரிஸ் ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு அறந்த காடை காட்டுறாங்க. சரியான ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போது அந்த காருக்கு பேனட் முன்னாடி யாரோ ஒருத்தர் படுத்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா யாரோ ஒரு பொண்ணை கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அந்த பொண்ணும் குத்தியூரும் கொலையூரமாக இருக்காங்க. அப்படியே அந்த பொண்ணு அந்த பேனட் மேலே இறந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம படத்தோட ஹீரோனி. ஆனால் இவங்க ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்காங்க. அவங்க மூஞ்சில் ஒரு பயமும் இருக்குது. இந்த இடத்தாண்ட மொத்தமே நிறைய புக்கு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கீழே தள்ளி போட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தா அவங்க வாயை திறந்தா அங்கே மேலே ஏதோ வீங்கி போன மாதிரி இருக்குது. அது என்னென்னே சரியாக தெரியல. அடுத்தது இங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணி அது மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் போடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ஒருத்தரை காட்டுறாங்க. இவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம படத்தோட ஹீரோ ஜாக்கு. அவன் தங்கச்சி வீட்டில் இருக்கான். அந்த தங்கச்சி பொண்ணுக்கிட்டையும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். அடுத்தது அவன் ஃபோன் எடுக்கான்னு பார்த்தா அவன் ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. என்னென்னு பார்த்தா சார்ஜ் இல்லை. அடைச்சா சார்ஜ் போடலையா இனிக்கும் அப்படின்னு கடுப்பாக கீழே வரான். என்னென்னு பார்த்தா அவன் தங்கச்சி இருக்கான். நம்ம ஹீரோவும் அவரோட வேலையை தினமே பண்ணுற மாதிரி அந்த பொண்ணுக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த தங்கச்சிக்காரி என்ன சொல்கிறான்னா, உன் மேலே என்ன ஒரு மாதிரி சென்ட் வாசனை அடிக்குது அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ அதெல்லாம் மழுப்பி இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அடுத்து நம்ம ஹீரோ அந்த காருக்குள்ள சார்ஜ் போட்டுருக்காரு ஃபோனு. அப்போ பார்த்தா நிறைய மெசேஜ்லாம் வந்திருக்கு. கரெக்டாக அவர் ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறாரு. நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவ், அங்கே அசிஸ்டண்ட்டாக ஒருத்தி வரா இவன் பிரியா. இவ்வளோ நம்ம ஹீரோ மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிடெக்டிவ் தான். அமெரிக்காலலாம் டிடெக்டிவ்லாம் 2 பேர் சேர்ந்து தான் தேடுவாங்க. அதே டைமில் அந்த பிரியா என்ன சொல்கிறான்னா, ஜார்ஜியா காட்டில் ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா, உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் பார்த்தியான்னு கேட்கும் போது, இல்லைம்மா என் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, சரிவா நம்ம போய் அங்கே போய் பார்க்கலான்னு அவங்க 2 பேரும் அந்த இடத்தாண்ட போகிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனியை ஆனாவை காட்டுறாங்க. அவங்க ஒரு ரிப்போர்ட்டரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் திருப்பும் ஜாயின் பண்ணலான்னு அந்த ஆஃபீஸுக்கு போவாங்க. அப்போ மேலே ஏறும்போது லெக்ஸின்னு ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாங்க. இவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம ஆனா இருந்த இடத்தாண்ட இப்போ இந்த லெக்ஸி தான் இருக்கா. நம்ம லெக்ஸி அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு மாதிரி திமிராக பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஆனாவும் அப்படியே மேலே வந்து அவங்களோட ஆஃபீஸரை மீட் பண்ணுறாரு. இந்த இடத்த எனக்கு திருப்பும் தாங்க, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது அந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட ஆல்ரெடி அக்ரிமெண்ட்லாம் போட்டாச்சு, இப்போதைக்கு அந்த பொண்ணை தூக்கிட்டா தேவையில்லாமல் எனக்கு தான் பிரச்சனை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை ஜாயின் பண்ணோம், இப்போ தேவையில்லாமல் தூக்கிட்டா அவ்வளோதான், அந்த பொண்ணு நார் அடிச்சிருவான் எங்கள் பேரை வெளியே சொல்லி, அக்ரிமெண்ட்டோட தான் சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு அந்த ஆஃபீஸரு. அதுக்கு நம்ம ஆனா என்ன சொல்கிறான்னா, இல்லை என்ன தான் ஜாயின் பண்ணி ஆகணும், இப்போ நான் வந்துட்டல அந்த பொண்ணை தூக்குங்கன்னும் போது நம்ம ஆஃபீஸர் எதுவுமே சொல்ல மாட்டுறாரு. அதனால நம்ம ஆனா என்ன பண்ணுறான்னா, சரி திருப்பவும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேஸை கொண்டு வரேன் நான், அப்போ என்னை ஜாயின் பண்ணிப்பீங்களான்னு கேட்கும் போது, என்ன ஒரு கேஸுன்னு கேட்கும் போது அப்போ தான் சொல்கிறேன், ஜார்ஜியா காட்டில் நடந்த கேஸை பற்றி நான் உங்களுக்கு விசாரணை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும் போது, சரி உனக்கு வேறு யாருனாவது கேமராமேன் வேணுமான்னு கேட்கும் போது, ஆமாம் எனக்கு கேமராமேன் வேணும்னு சொல்லி லெக்ஸியோட ஹஸ்பண்டை கூப்பிட்றான். எதுக்குன்னு தெரியல, எல்லாம் ஒரு காரணமாக தான். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் அந்த கொலை நடந்த ஜார்ஜியா காட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்தா அந்த பொண்ணு தான் கார் பேண்டட் மேலே இறந்து போயிருக்கா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பதட்டமாகறாரு, என்ன காரணமே தெரியல. அடுத்து நம்ம ஹீரோவும் அது பக்கத்தில் போய் பார்க்குறாரு. அப்போது அசிஸ்டண்ட் ஒன்று நோட் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா இப்போ இறந்து போயிருக்க பொண்ணோட கையிலேருந்து நகத்தை யாரோ பிச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும் ஒன்றுமே புரியல, யாரா இதை பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்து நம்ம ஹீரோ ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும்னு எல்லா போலீஸும் கூட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த பொண்ணு யாருன்னு எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் நம்ம ஹீரோ இந்த பொண்ணை யாருன்னு தெரியாத மாதிரி தான் காமிச்சிக்கணும், அப்போ தான் இந்த கொலையாளி யாரும் கண்டுபிடிக்க முடியும், இந்த பொண்ணு யாரும் நம்ம வெளியே தெரிஞ்சால் தேவையில்லாமல் பிரச்சனை நம்மளுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோனி ஆனாவும் வராங்க. அங்கே வந்து ஒருத்தனை மீட் பண்ணுறாங்க. இவன் வேறு யாரும் இல்லை, இவன் பேர் ரிச்சர்ட், அந்த கேமராமேன் இவன் தான். இவனும் நம்ம ஆனாவும் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க அந்த கொலை செய்யப்பட்ட இடத்தாண்ட. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் நடந்து போகிறாங்க. அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வெறும் காலை வச்சு யாரும் நடந்த மாரி தெரியுது, அந்த ஃபுட் மார்க் இருக்குது, அது வேணால் நம்ம லேபுக்கு அனுப்பிச்சு பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு காடு, இந்த இடத்தாண்ட நிறைய பேர் நடந்துட்டு தான் போயிருப்பாங்க, அதுக்குன்னு எல்லாருக்கும் எடுத்து வைக்க முடியுமா,
வேறு வேலையாக இருந்தால் பாரு, முக்கியமாக அந்த பொண்ணு செத்து போனால அவளோட ஃபோன் எங்கன்னா இங்கே இருக்குதா பாரு, அப்போ தான் அந்த கேஸுக்கு ஒரு லீடாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்தவனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அசிஸ்டண்ட்டை தான் கூப்பிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. முக்கியமான ஒன்று சொல்கிறேன், அவங்க யாருன்னு கேட்பாங்க. ஆனால் நீ யாருன்னு மட்டும் சொல்லிடாத, யாருன்னு தெரியலன்னு நீ சொல்லிடு அப்படின்னு நம்ம அசிஸ்டண்ட்டு போவாங்க. அங்கே பார்த்தா அசிஸ்டண்ட்டை நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதனால நம்ம ஹீரோவை அங்கே போயிடுறாரு. இப்போ கொலை நடந்திருக்கு, யாருன்னு எங்களுக்கு சரியாக தெரியல, எதுனா ஒரு துப்பு கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த விட்டு கிளம்புனான் போது கரெக்டாக நம்ம ஆனா என்ன பண்ணுறான்னா, இப்போ இறந்து போன பொண்ணு உங்களுக்கு நல்லாவே தெரியுமே யாருன்னு, ஏன் சொல்ல மாட்டேங்குன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே அசிஸ்டண்ட்டு கேட்குறாங்க யார் அவ அப்படின்னு கேட்கும்போது, இல்லை போட்டு வாங்குறா, நம்ம யாருன்னு சொல்கிறதுக்காக வேணுமே போட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்த விட்டும் கிளம்புறாரு நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஆனாவும் ரிச்சர்ட்டும் ஒரு இடத்தாண்ட உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆனா என்ன சொல்கிறான்னா, உன் ஒய்ஃப் லெக்ஸியை பாரு எந்தளவுக்கு ஒரு பெரிய ரிப்போர்ட்டராக மாறி இருக்காங்க, இப்போ அவள் வெளியே போனால் கூட அவளுக்காக ஃபேன் பேஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ஏன் நீ ஒன்றும் ஒரு கேமராமேனாகவே சுற்றிட்டு இருக்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வர மாரி தான். நம்ம ரிச்சர்ட் என்ன கேட்குறாருன்னா, சரி அந்த காட்டுக்குள்ளே ஏன் அந்த டிடெக்டிவ் கிட்ட அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்ட அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆனா என்ன சொல்கிறான்னா, அப்படிலாம் கேட்டாவது அவன் சொல்லுவான் தான் நினச்சேன், ஆனால் அவன் எதுவுமே சொல்லலை அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை அப்படியே நம்ம வெளியே பார்த்தா நம்ம டிடெக்டிவ் காரில் உட்காந்து நோட்டை விட்டுருக்காரு இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு. அப்படியே இவங்க 2 பேரும் ஒரு ரூமுக்கு போய் கொஞ்சம் ஒன்றா இருக்கலாம்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ கது தட்டுறாரு. ஆனாவும் டோர் திறந்து கீழே பார்க்கலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ தான் கீழே கிளம்பிட்டுருக்காரு. இதை பார்த்து நம்ம ஆனா ட்ரெஸ் மாற்றிட்டு போகலான்னு நினைக்கும் போது ரிச்சர்ட் யார் அவன் அப்படின்னு கேட்கும்போது என் புருஷன்டான்றாங்க. அப்போ தான் புரியுது இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு. அடுத்து நம்ம ரிச்சர்ட் என்ன பண்ணுறான்னா, சரி இப்போ நீ போய் ஆகணுமான்னு கேட்கும்போது கண்டிப்பாக கீழே போய் தான் ஆகணும்னு நம்ம ஆனா கீழே போகிறாங்க. அடுத்தது நம்ம ஆனா எங்கே போகிறாங்கன்னா, அவங்க அம்மாவை பார்க்கலான்னு ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க. என்னென்னு பார்த்தா அவங்க அம்மா வீடு காட்டுக்குள்ளே தான் இருக்குது. அடுத்து டோர்லாம் திறந்துட்டு உள்ளே போய் பார்த்தா அவங்க அம்மா படுத்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்காங்க, ஒரு மாதிரி மென்டல் ஹெல்த் இருக்கிற மாரி தான். அவங்க அம்மாவை பார்த்தவொடனே அவங்க 2 பேரும் கட்டிப்பிடிச்சி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஆனா வந்து ஒரு வருஷமாக இந்த வீட்டு சைடு வராமல் இருந்திருக்காங்க, இப்போ தான் வந்திருக்காங்க. இதை பார்த்து நம்ம பொண்ணு வந்துட்டான்னு சந்தோஷப்படுறாங்க. அதே டைமில் கரெக்டாக நம்ம டிடெக்டிவ் வாங்க வர கரெக்டாக அங்கே இருக்க அந்த மாமியார் என்ன கேட்குறாங்கன்னு, ஏன்னா உங்களுக்கு எதனா போட்டு தட்டமான்னு கேட்கும்போது, இல்லைம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாவே போதும், உங்களுக்கு எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கலாம் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறாரு. அடுத்து நம்ம ஆனாவை இந்த சைடு ஓரமாக கூட்டிகிட்டு போய், எப்போ திருப்பம் நீ ஜாயின் பண்ண, ஏன் அந்த காட்டுக்குள்ளே இந்தமாரி என்கிட்ட கேள்வி கேட்ட அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஆனா அது முதல்ல யார் உனக்கு நல்லாவே தெரியும் நீ சொல்லுன்னும் போது நம்ம ஹீரோ அதை சொல்லவே மாட்டார், அப்படி இப்படி மடுக்கலாம்னு நினைப்பார். ஆனால் நான் பேனை நீ சொன்னால் தான் இந்த இடத்த விட்டு நான் கிளம்புவேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு, உன்னுடைய பழைய ஃப்ரெண்டு ரிச்சல் தான் அங்கே இறந்து போயிருக்கா அப்படின்னும் போது நம்ம ஆனாக்கு ஒரு மாதிரியாவது என் ஃப்ரெண்டு ரிச்சல் தான் இறந்து போயிருக்காரா அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக்காக நின்றுட்டு இருக்காங்க. அதே டைமில் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த விஷயத்தை பற்றி நீ வெளியே யாருக்கிட்டையுமே சொல்லிக்காத, இது ஒரு பெரிய கேஸு, இதை பற்றி நாங்களே யார்கிட்டையுமே சொல்லிக்கல, இந்த கொலைக்காரனை யாரும் நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோவும் ஆனாவும் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ ஒரு வருஷமாக உங்கள் அம்மாவை பார்க்காம அப்படியே விட்டுட்ட, இப்போ அவங்க எந்த நிலைமையில் இருக்காங்க தெரியுமா, ஒரு டைம் நல்லா குடிச்சிட்டு நீ கூட ரோட்டில் நடந்துட்டு இருந்தாங்க, நான் தான் அவங்கள காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்து வீட்டாண்ட விட்டேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆனால் என்ன சொல்கிறான்னா, இந்த நிலைமையில் இருந்தால் போய் டாக்டரை போய் காமிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது, நான் சொன்னால் அவங்க வரமாட்டாங்க, நீ போய் இப்போ கேட்டுப்பாரு அப்படின்னு நம்ம ஆனால் அப்படியே உள்ளே போகிறாங்க. பார்த்தா அவங்க ரூமுக்குள்ளே போய் பழைய பொருள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பெட்டி கிடைக்குது. அந்த பெட்டிக்குள்ளே பார்த்தா நிறைய டேப் ரெக்கார்ட்லாம் இருக்குது, கூட பார்த்தா ஒரு கேமராவும் இருக்குது, அதில் ஒரு வீடியோவும் போயிட்டுருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த சைட் நம்ம டிடெக்டிவ் காட்டுறாங்க. நம்ம டிடெக்டிவ் எங்கே வந்திருக்காங்கன்னா, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கலாம் தான் வந்திருக்காங்க. அங்கே பார்த்தா அந்த பொண்ணை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு உடம்புல 40 குத்தி இருக்காங்க, அது கூட ஒரு சின்ன நைஃபால் தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா 40 வாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, கூட இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், அந்த பொண்ணோட உடம்புல சீமன் இருந்துச்சு, கடைசியாக அந்த பொண்ணுக்கிட்ட யார் ஒன்றா இருந்தாங்களோ அதோட சீமானை தான் இருக்கும், கண்டிப்பாக அவன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருப்பான், அதோட உங்களுக்கு யார் மேலாம் சந்தேகம் வருதோ அவங்களெலாம் டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுக்க வைங்க, முக்கியமாக உங்களுக்கும் குத்துட்டு போங்க அப்படின்னு இந்த டாக்டர் சொல்ல, சரி இதை நான் வந்துடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஆனாவை காட்டுறாங்க. அவங்க வச்சுட்டு இருக்க அந்த கேமராவில் ஒரு வீடியோவும் போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தா நம்ம ஆனாக்கு 16th பர்த்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ போல். அதில் நிறைய பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. அதில் ஒரு கேத்ரின் ஒரு பொண்ணும் வரா. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம டாக்டர் ஏதோ அந்த பொண்ணு வாயில் ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு எடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அதில் ஒரு கயிறு மாரி இருக்குது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஆனாவை காட்டினா அதே கயிறை நம்ம ஆனாவை எடுக்கிறா. என்னன்னு ஒன்றுமே புரியல. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம டிடெக்டிவ் காட்டுறாங்க. நம்ம டிடெக்டிவ் எங்கே வந்திருக்கான்னா, இப்போ செத்து போன அவனுடைய ஹஸ்பண்டை பார்க்கலான்னு வந்திருக்கான். அவன் ஒரு பெரிய பணக்காரனாக இருப்பான் போல். அவன் வீட்டாண்ட வந்து காலிங் பெல் எல்லாமே வச்சு பார்க்குறாங்க. ஆனால் அவன் வெளியே வர மாதிரி தெரியல. ஆனால் மேலே நின்று யாரோ நம்ம ஹீரோவை வாட்ச் பண்ணுற மாதிரி தெரியுது.
அப்படியே கட் பண்ணி நைட் ஆகுது. நம்ம ஹீரோ வீட்டாண்ட காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஆனா நம்ம ஹீரோ சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் டெலிகாஸ்ட் பண்ணி சொல்லிடுறா. இதை பார்த்தோன்னே நம்ம டிடெக்டிவ்க்கு சரியான கோவம் வருது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஆனாவை காட்டுறாங்க. நம்ம ஆனா அந்த பேசி முடிச்சுட்டு இருக்கு அப்படியே திரும்புகிறாங்க. அப்போ மைண்டுக்குள்ளே ஒரு யோசனை வருது. என்னன்னு பார்த்தா அந்த ரிச்சலும் நம்ம டிடெக்டிவும் அப்படியே ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியுது. அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்படியே இந்த ஃபஸ்ட்டு எபிசோட முடிக்கிறாங்க. ரெண்டாவது எபிசோடு ஸ்டார்டிங் செல்லே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. செம்ம கடுப்பாக காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஏன்னா நம்ம ஆனா கிட்ட நம்ம ஹீரோ சொல்லுது மொத்தத்தையும் நியூஸில் போட்டுட்டானால அப்படியே கட் பண்ணி நம்ம ஆனாவை காட்டுறாங்க. நம்ம ஆனா என்ன பண்ணிகிட்ருக்கான்னா எலேனு ஜோயோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்ருக்கா. அதே டைமில் கரெக்டாக நம்ம ஹீரோ ஆனா இருக்க இடத்தாண்ட வந்து கது தட்டிகிட்ருக்கா. கரெக்டாக நம்ம ஆனாவை திறந்து விட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்தவனே ஏன் இந்தமாரி நீ துரோகம் பண்ணிகிட்ருக்க, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இதேமாரி பண்ணிவிடுவனே, சரி சொன்ன இந்த வாட்டி நீ உன் மேலே நம்பிக்கை வச்சு, ஆனால் திருப்ப இந்தமாரி ஏன் நீ இப்படி பண்ணிட்ட, கேமராமேனை கூடவே நீ அப்படி இருந்தவ தானே அப்படின்னு கேட்க நம்ம ஆனால் நீ மட்டும் ஒழுக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோவை திட்டுருவார். அதனால் நம்ம ஹீரோ இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காட்டுறாங்க. இப்போ அந்த ஃபாரஸ்ட்ரி டாக்டர் கூப்பிட்டுருக்காங்கன்னு வந்திருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட்ரி டாக்டர் எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா எபிசோடு 1ல் அந்த நாக்கில் இருந்து அந்த கயிறு எடுத்திருப்பா, அதை தான் அந்த 2 பேர்கிட்டையும் காமிச்சிட்ருக்காங்க. அப்போ இந்த நம்ம ஹீரோ இதை பற்றி பெருசாகவே கண்டுக்க மாட்டார். இது வெறும் கயிறு தானே, இதெல்லாம் என் தங்கச்சியே யூஸ் பண்ணிகிட்ருக்க கயிறு தான், இது வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு கட்டுற கயிறு தான், இதில் ஒன்றும் க்ளூலாம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம அசிஸ்டண்ட்டே இல்லை எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமாக தெரியுது, இந்தமாரி கயிறு நான் அதிகமாக பார்த்தது இல்லைன்னு சொல்லும் போது இல்லை இது நார்மலான கயிறு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம டாக்டர் என்ன கேட்குறாங்கன்னா உங்ககிட்ட டிஎன்ஏ டெஸ்ட்டு கேட்டனே அது எங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அப்படி இப்படின்னு மழிப்பு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் ஒருத்தரை பார்க்க வராங்க. வேறு யாரும் இல்லை, அந்த இறந்து போன ரேச்சலோட ஹஸ்பண்ட் தான் அவன். நம்ம ஹீரோ என்ன கேட்குறாருன்னா உங்கள் ஒய்ஃப் நிலமை காணாமல் போயிட்டாங்களே, எதனா ஒரு கேஸாவது எதனாவது கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த ரேச்சலோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா என் பொண்டாட்டி பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவள் நிறைய பேர்கிட்ட அப்படி இப்படின்னு தான் இருப்பா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ என்ன நீயே இப்படி பேசுகிறன்னும் போது அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு உடம்புல நிறைய ப்ராப்ளம் இருக்குது, என் கூட கொஞ்சம் இருக்க முடியாது, அதனால தான் நிறைய பேர்கிட்ட இருக்கா அந்தமாரி, இது எனக்கு நல்லாவே தெரியும், நாங்கள் 2 பேரும் அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கோம் அப்படின்னும் போது என்ன அக்ரிமெண்ட்டுன்னு நம்ம ஹீரோ கேட்பாரு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு இதில் 2 ரூல்ஸ் இருக்குது, முதல் ரூல்ஸ் யார் கூட இருந்தேன், 2வது ரூல்ஸ் எங்கே இருந்தேன்னு கேட்கக்கூடாது, அதான் எங்கள் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறேன், இதனால அக்ரிமெண்ட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ கடுப்பாகிறாரு. அடுத்தது உங்கள் மேலே யாருக்குன்னா சந்தேகம் இருக்கா, உங்கள் ஒய்ஃபை கொலை பண்ணியிருக்கேன்னு கேட்கும் போது இல்லை அவன் நிறைய பேர் கூட இருப்பா, அதனால் எனக்கு யார் மேலே சந்தேகம் இல்லை, எங்கன்னா அவன் நிறைய வாலாட்டியிருப்பா, கண்டிப்பாக அதனால தான் அவனை குத்தி கொலை பண்ணிகிட்டு இருப்பா, என்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்கா, ஆனால் நான் எதுக்கெல்லாம் கேட்கவே மாட்டேன், கொடுத்துடுவேன் அப்படின்றா. சரி அன்றைக்கி நைட்டு நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கு ப்ரூஃப் எதனா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது சிசிடிவி கேமரா இருக்குது அப்படின்னு சிசிடிவி கேமராவை காட்டுறான். அதில் பார்த்தா ரேச்சல் ஆல்ரெடி முன்னாடி போயிட்டுருக்கான். அடுத்தது இவனும் நைட் டைமில் வெளியே போயிருக்கான் நாயோட வாக்கிங். எதுக்கு நாய் கூட நைட் டைமில் வாக்கிங் கேட்கும் போது அதுக்கு பாத்ரூம்லாம் வந்தால் வெளியே தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ ஏன் உள்ளே இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது அது நான் தான் கழுவி ஆகணும், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்தது அன்றைக்கி நீங்கள் போயிட்டு வந்தீங்களா அந்த ட்ரெஸ்ஸை தாங்க அப்படின்னு கேட்க அவனை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். பார்த்தா அது சுத்தமாக இருக்குது. இதை பார்த்தா நம்ம ஹீரோ ஏன்னா இது சுத்தமாக இருக்குன்னு கேட்கும்போது இல்லை அதில் ரொம்ப சேர்லாம் பட்டுருச்சு, மழை இருந்தனால நான் தான் கழுவி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஷூ கூடவா சேர்த்து கழுவின்னு கேட்கும் போது ஆமாம் அதில் நிறைய சேராக இருந்துச்சு அதனால தான் கழுவிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் வெளியே போகும்போது யார் இந்தமாரி வேலையை பார்த்தாங்கன்னு தெரியல, என் ஒய்ஃபை 40 வாட்டி கத்தியில் குத்திட்டாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோவுக்கும் அங்கே அசிஸ்டண்ட்டுக்கும் சரியான சாக்கு. ஏன்னா இவன் 40 வாட்டி குத்திட்டேன்னு இவங்க 2 பேரும் ஒரு வாட்டி கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும் போது நீங்கள் வரதுக்கு முன்னாடி இங்கே ஆனா வந்துட்டு போனா என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ நாங்கள் கேட்காத கேள்வி வேறு எதுனா உங்ககிட்ட கேட்டாளா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஒரே ஒரு கேள்வி கேட்டா, நீங்கள் கேட்காத ஒரே ஒரு கேள்வி அப்படின்னுவான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன கேள்வின்னு கேட்கும் போது அவள் வெளியே போன விஷயம் வேறு யாராவதுக்கு தெரியுமான்னு கேட்டா, அதுக்கு நான் வந்து எனக்கு தெரியும்னு சொன்னேன் அப்படின்றான். அடுத்தது நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் இந்த இடத்த விட்டு அப்படியே வெளியே வராங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஞாபகம் வருது. அப்படியே அவன்கிட்ட போய் ரேச்சலோட ஃபோன் இங்கே எங்கன்னா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவள் ஃபோனில் என்கிட்ட இல்லை, ஆனால் எப்போயுமே அவளுக்கு நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பேன், இன்றைக்கி வரைக்கும் நான் ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், இப்போ நீங்கள் போயிட்டு பிறக்கும் நான் ஃபோன் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அவளுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காது, அவள் எங்கே இருக்கா நம்ம ட்ரேஸ் பண்ணி ஆகணும், முக்கியமாக அவளுக்கு நீ ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தால் அதில் இருக்க பேட்டரி லோ வைட் சுவிச் ஆஃப் ஆகிடும், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டாக அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் காராண்ட இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா இந்த சுற்றி சிசிடிவி கேமரா இருக்குல்ல அதில் நீ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்றான். அடுத்தது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா எனக்கு ஃபோன் பண்ணலான்னு போகும்போது அது வேறு யார் கூட பேசிகிட்டு இருக்கா, அதனால
நம்ம டிடெக்டிவ் கட் பண்ணிடுறாரு ஃபோனை. நம்ம ஹீரோ வந்து டிடெக்டிவ் பிரியாவுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுனால தான் பிரியாவை சிசிடிவி கேமராலாம் ஃபோட்டோ எடுன்னு சொல்லி வேறு இடத்தான மாட்டி விட்ருவாங்க. அப்படியே கட் பண்ணி உள்ள ஹஸ்பண்டை காட்டுறாங்க. அவன் ஆலனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே இது ஒரு கனெக்ஷன் இருக்குது. இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறான்னா, நான் ஒன்றும் கொஞ்ச நேரத்தில் ஃபோன் பண்ணி அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன், நம்ம 2 பேர் இருந்தது யாருக்குமே தெரியாது அப்படின்றான். அடுத்தது ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்ப ரேச்சல் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுறான். அவன் விடாமல் அடிச்சுட்டே இருக்கான். அப்போன்னு பார்த்து ஒரு காருக்குள்ளே சத்தம் வருது. வேறு எந்த காரும் இல்லை, நம்ம ஹீரோ இருக்க காரு தான். அது அடியில் பார்த்தா ஃபோன் இருக்குது. இங்கே என்னடா ஃபோனு நம்மளுக்கு ஒன்றுமே புரியல. பார்த்தா அந்த ஹஸ்பண்ட்காரன் தான் ஃபோன் பண்ணுறான். இவனுக்கு வேறு வேலையே இல்லைடா அப்படின்னு நம்ம ஹீரோ கம்முன்னு விட்டுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. நம்ம ஆனா வந்து படித்த ஸ்கூலாண்ட வந்து பார்க்குறாங்க. அங்கே ஆலன் ஒருத்தனை மீட் பண்ணலாம் வராங்க. அந்த ஆலன் வேறு யாரும் இல்லை, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒரு பொண்ணு தான் ஆலனு. இப்போ இங்கே ஒரு டீச்சராக வேலை செஞ்சிட்ருக்கா. அந்த ஆலனை பார்க்கலாம் தான் நம்ம ஆனா வந்திருக்கா. அப்போது அந்த ஸ்கூலுக்குள்ளே போகும்போது நம்ம ஹீரோனிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் ஞாபகம் வருது. அப்போது நம்ம ஹீரோனி ஒரு டீனேஜ் வயசில் அவங்க அம்மா கூட தான் வந்திருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச 3 பேர் தான் இந்த ஆலனு, ஜோயி அவங்களாம். அப்போ அந்த ரீச்சல் என்ன பண்ணுறான்னா, ஆண்டி நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கேன்னு கேட்கும்போது, என் பொண்ணு இங்கே தான் படிக்க வச்சுருக்கேன், என் பொண்ணை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆனாவுடைய அம்மா இவங்களுக்கு எப்படி தெரியும்னா, நம்ம ஆனாவோட அம்மா வந்து ஒரு ஹவுஸ் கிளீனர்னு சொல்லலாம், எல்லா வீட்டுக்கும் வேலை செய்கிற ஆள். அதனால தான் அந்த 3 பேருக்கும் தெரிஞ்சிருக்கு நம்ம ஆனாவோட அம்மாவை. அப்படியே ப்ரெசன்ட் டைம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் காரில் போயிட்டுருக்காங்க. இவன் வேறு சும்மாவே ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான். அசிஸ்டண்ட்லேருந்து நம்ம ஹீரோ அப்படியே மறைச்சிட்டே இருக்கார் ஃபோனை. அப்போ அசிஸ்டண்ட்டு என்ன சொல்கிறான்னா, எனக்கு கண்டிப்பாக தெரியும், கடைசியாக அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்றா இருந்தவன் தான் அவன் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னும் போது, நம்ம ஹீரோ எப்படி நீ அப்படி சொல்கிற, நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை, அவன் யாருன்னு கூட தெரியாது, எந்த ப்ரூஃபும் இல்லாமல் அவன் நம்ம நிரூபிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்தது அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறான்னா, சரி வாங்க நம்ம ஆலனை மீட் பண்ணலான்னும் போது, இல்லை வேணாம், ஆலன் வந்து என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு தான், நானே ஃபோனில் பேசிக்கிறேன், எதுனா ஒன்று தெரிஞ்சால் அவனுக்கு கண்டிப்பாக ஃபோனில் மெசேஜ் பண்ணுவான், நம்ம போக தேவையில்ல அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டே இருக்கான். அந்த அசிஸ்டண்ட் என்னென்ன கேட்டாலும் சும்மா வேணாம் தட்டி கழிச்சிட்டே இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஆலனும் மீட் பண்ணுறாங்க. நம்ம ஆனா என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி நைட்டு யார் போனது உனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு ஒரு கெஸ்ஸு இருக்குது, நீ சொல்லு அன்றைக்கி நைட்டு அவள் கூட யார் போனதுன்னும் போது, அவள் அதை பற்றியே பேசாமல் வேறு ஏதோ பற்றியோ பேசிகிட்டு இருக்கா. உன் ஹேர் கட் நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கே, எப்போ நீ வந்த, எப்போ திருப்போ நியூஸில் ஜாயின் பண்ண, அது இதுன்னு கேட்டுட்ருக்கா. பார்த்தோன்னே ஆனாக்கு சரியான கோவம் வருது. அப்போ ஆலன் என்ன சொல்கிறான்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் மறைஞ்சிரும், யாருக்குமே தெரியாது அப்படின்னு மட்டும் நினச்சிடாத அப்படின்றா. என்ன விஷயம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்படியே ஆனாவும் இந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம டிடெக்டிவும் அசிஸ்டண்ட்டும் அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போ நம்ம டிடெக்டிவ் என்ன சொல்கிறான்னா, இப்போ அந்த இடத்த விட்டு போய் நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு, அந்த டுஃபி திரும்ப ஃபோன் பண்ணியிருக்கானா பாரு, திருப்பும் அவன் ஃபோன் பண்ணியிருந்தா அவன் தான் கண்டிப்பாக அந்த கொலையை பண்ணியிருப்பான் அப்படின்றான். அதுக்கு நம்ம அசிஸ்டண்ட்டு ஏன் அவன் ஃபோன் பண்ணியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது, அவன் கண்டிப்பாக கொலை பண்ணியிருந்தா அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண தான் நினைக்கிறான், அதோடு அந்த ஃபோனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அதை நம்ம தான் கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்ல அசிஸ்டண்ட்டும் அவன் ஃபோன் பண்ணியிருக்கானா இல்லைன்னு செக் பண்ண போயிடுறான். அப்படியே கட் பண்ணி நம்ம உள்ள ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஃபோனை வச்சு பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த பாஸ்வேர்டு ஓப்பனே பண்ண முடியல. அதை அந்த அசிஸ்டண்ட்டு பார்க்குறான். இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் குனிஞ்சி அப்படி யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம கிட்டேருந்து ஏதோ ஒன்று மறைக்கிறான் மட்டும் அந்த அசிஸ்டண்ட்டுக்கு புரியுது. அந்த அசிஸ்டண்ட் நம்ம ஹீரோ இருக்க கேபினாண்ட வந்து உங்களை டிஎன்ஏ டெஸ்ட்டு கொடுக்க சொன்னாங்களே, நீங்கள் கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இதை எடுத்துகிட்டு போய் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வண்டி எடுத்துகிட்டு அவன் தங்கச்சி இருக்க வீட்டாண்ட வரான். பார்த்தா அங்கே தங்கச்சி இல்லை, அதோட பொண்ணு மட்டும் தான் இருக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட போய் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு டியூபை எடுத்து வாயில் வச்சுட்டு நம்ம ஹீரோ அவளோட டிஎன்ஏ கொடுக்க பதில் இதோட டிஎன்ஏ கொடுக்குறான். நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று மறைக்கிறாரு மட்டும் நல்லாவே புரியுது. அடுத்து அந்த லேபுக்கு எடுத்துகிட்டு போய் அதை கொடுத்துட்டாரு நம்ம ஹீரோ. அதே டைமில் அந்த அசிஸ்டண்ட்டு நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு திருப்பும் ஃபோன் பண்ணியிருக்கான், சுவிச் ஆஃப் பண்ண வைக்கலான்னு நினைக்கிறான்னு மட்டும் நல்லாவே புரியுது. இதே டைமில் திருப்பும் அவன் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ கட் பண்ணி விட்டுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க நம்ம ஆனாவை. நம்ம ஆனா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பழைய ஃபோட்டோ பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவில் பார்த்தா குழந்தை பிறந்திருக்க மாதிரி தான் தெரியுது, என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே தெரியல. அப்படியே நம்ம ஆனா வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னும் போது அவங்க எதுவுமே காதில் வைக்க மாட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே ஆனால் ஏன் என்கிட்ட நீங்கள் பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது, அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போய் எனக்கு 1 வருஷமாக என் கூட யாருமே பேச்சு துணைக்கு இல்லை ஜாக்கை தவிர, என் பொண்ணு நீ இருக்கிறன்னு கூட நான் மறக்கிற அளவுக்கு மாறிட்டேன், இப்போ என் நிலைமை எப்படி இருக்கும் உனக்கே நல்லாவே தெரியும் அப்படின்றான். அதுக்கு நம்ம ஆனா என்ன சொல்கிறான்னா, என் பொண்ணு இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, நான் கூட தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனி ரொம்பவே கண் கலங்கிறாங்க. அதே டைமில் அந்த நியூஸ் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணி, லெக்ஸி நிற்க வரல, நீ தான் நிற்க நியூஸ் சொல்லணும், நீ வர முடியுமா வர முடியாதா அப்படின்னு கேட்கும்போது,
நான் வரேன் அப்படின்றாங்க. அதே டைமில் அவங்க அம்மா முட்டை எடுத்துட்டு வைக்கிறாங்க. அதில் பார்த்தா முட்டை ஓடில் இருக்குது. அவங்க எந்த லெவலுக்கு இருக்கிறாங்கன்னு அப்படியே காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அங்கேயே ஒர்க் செய்கிற ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருவான். நம்ம ஹீரோ என்னுடைய மோதிரம் இங்கே தான் தொலைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், பொன்வெட்டி வரும்போது என் மோதிரத்தை எதனா பார்த்தியான்னு கேட்கும் போது என்னால் ஒன்றும் பார்க்கலன்னுவான். சரி அப்போ நான் தேடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ மோதிரம் தேடுற மாதிரி தேடி கரெக்டாக நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த ரேச்சல் இருக்கிற இடத்தாண்ட போய் அந்த பிணவரையை திறந்து அவனோட ஃபேஸ் லாக்கை வச்சு அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணிடுறாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோட பிளானே இதான். அடுத்து நம்ம ஹீரோ அந்த ஃபோன் லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு மெசேஜுக்குள்ளே பார்த்தா நிறைய மெசேஜ்லாம் இருக்குது. அதில் பார்த்தா ஆலன் ஒரு மெசேஜும் பண்ணியிருக்கான். அந்த மெசேஜில் என்ன வந்திருக்குன்னா இப்போ தான் ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட பேர் இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ டெலீட் பண்ணுறாரு. எதுக்கு டெலீட் பண்ணுறாரு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்படியே இந்த செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. தேர்ட் எபிசோடு ஸ்டார்டிங்ஸ்லே நம்ம ஆனாவை தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்கூல் படிச்சிருக்க நேரம் அது. ரேச்சல், ஆலன், ஜோயிலாம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ரேச்சல் என்ன சொல்கிறேன்னா, அங்கே இருக்கிற கெல்லியை நீ கூப்பிடு, அவகிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஆனாவும் அந்த கெல்லியை கூட்டிகிட்டு வரா. அந்த கெல்லி பார்க்க கொஞ்சம் குண்டாவும் கொஞ்சம் சப்பி கேலாக தான் இருக்கா. இவ்வளோ ஓட்டுறதுக்காக தான் ரேச்சல் கூப்பிட்ருக்கா. ஆனால் ஆனாக்கு எதுவுமே தெரியாது. அந்த ரேச்சல் என்ன பண்ணுறான்னா, அந்த ஜூஸை நீ குடி அப்படின்னு அந்த கெல்லி கிட்ட கொடுக்குறா. அந்த கெல்லியும் எதுவுமே தெரியாமல் அந்த ஜூஸை குடிக்கிறா. ஆனால் அவள் மூஞ்சிலாம் மாறுது. என்னன்னு பார்த்தா அந்த ஜூஸில் யூரின் கலந்துருக்கா. இதை பார்த்தவொடனே கெல்லிக்கு சரியான கடுப்பாகுது. நம்ம ஆனா தான் வேணுமே இது பண்ணியிருக்கா அப்படின்னும் போது நம்ம ஆனா நான் இல்லைன்றா. அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. அப்படியே ப்ரெசென்ட் டைமில் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஆனாவை தான் காட்டுறாங்க. நம்ம ஆனா அந்த ரிப்போர்ட் வாசிக்கலாம், இன்னைக்கு லெஸ்ஸி வரலையே, அதனால நம்ம தான் இன்னைக்கு ரிப்போர்ட் வாசிட்டாகணும். நம்ம ஆனாவை அப்படியே கீழே போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த ரேச்சல் ஃபோனை ஓப்பன் பண்ணியிருப்பாரு. சரி அதில் வேறு என்ன இருக்குதா அப்படின்னு ஃபோட்டோஸ்குள்ளே பார்த்தா ரேச்சல், ஆலன், டுஃபி 3 பேரும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒன்றா இருக்கிற மாதிரி வீடியோ இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா இந்த வீடியோ அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. அதே டைமில் ஜோயோட பொண்ணு அம்மா கூப்பிட்றாங்கன்னு கீழே கூப்பிட நம்ம ஹீரோவும் கீழே போகிறாரு. பார்த்தா நம்ம ஹீரோவும் சரியான சண்டை போட்டிருக்காங்க. ஜோயி என்ன சொல்கிறேன்னா, நீ தானே அவளை கொலை பண்ண, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது நான் ஏன் அவளை கொலை பண்ண போகிறேன், அவள் எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசுறது. அதை கேட்டோன்னா நம்ம ஜோயி, நீ தான் ரேச்சலை கொலை பண்ணியிருக்க, எனக்கு நல்லாவே தெரியும். ரேச்சல் ஒரு காஸ்ட்லியான பர்ஃப்யூமை போடுவான், அந்த பர்ஃப்யூம் அன்றைக்கி உன் மேலே வந்துச்சு, நான் கேட்கும் போது நீ எதுவுமே சொல்லலை, நீ மழிப்பிட்டு போயிட்ட, உண்மையை சொல்லி நீ தானே கொலை பண்ணன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ இல்லவே இல்லை அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. கடைசியாக நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, சரி அன்றைக்கி நைட்டு அவள் கூட ஒன்றா நான் தான் இருந்தேன், ஆனால் நான் கொலைலாம் பண்ணல, அந்த இடத்த விட்டு அப்பயே வந்துட்டேன், அவள் எப்படி செத்தாலும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஜோ என்ன சொல்கிறான்னா, சரி நீ தான் இருந்துன்னு சொல்லலை, அது போலீஸ்கிட்ட சொல்லலாமேன்னு கேட்கும்போது, நீயே என்னை நம்பலை, நான் மட்டும் போய் போலீஸ்கிட்ட சொன்னால் நான் தான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு அவனை ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம அசிஸ்டண்ட்டை தான் காட்டுறாங்க. அசிஸ்டண்ட்டை அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு கொடுக்கலான்னு அந்த ஒர்க்கர் கிட்ட வந்து கொடுக்குறான், இந்த டூஃபி தான் எந்தோ இருக்குது அப்படின்னு. அப்போ அங்கே ஒர்க் செய்கிற ஆள் என்ன கேட்குறான்னா, உங்கள் டிடெக்டிவ் இது மோதிரம் தொலைஞ்சு போச்சு, அது கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு கேட்கும்போது, என்ன மோதிரமானு கேட்கும்போது, ஆமாம் அவர் மோதிரம் தொலைஞ்சி வச்சு இங்கே தான் தேடிட்டு இருந்தார், அவர் கிடச்சிச்சா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அசிஸ்டண்ட்டுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்ம ஹீரோ மோதிரமே போட மாட்டாரே, இங்கன்னா மோதிரம் தொலைஞ்சிச்சுன்னு தேடிட்டு இருந்திருக்காரு. நம்ம அசிஸ்டண்ட் ஏதோ ஒன்று யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஆனாவை காட்டுறாங்க. நம்ம ஆனா நியூஸ் வசிக்கலாம் கரெக்டாக வரும்போது அந்த லெக்ஸி பொண்ணு வந்துடுறா. சாரி, என்னோட அக்கா பையனை நான் பார்த்துக்கிட்டேன், வாக்குறுதி கொடுத்துட்டேன், அதனால தான் லேட் ஆகிடுச்சு, கரெக்டான டைமுக்கு வந்துட்டேன், பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆனாவை துரத்தி விட்டுறாங்க. இவ வேணுமே லேட்டாக வந்த மாதிரி தான் தெரியுது. நம்ம ஆனாவும் செம கடுப்பாக இந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த ஆலனை மீட் பண்ணலான்னு போகிறாரு. நம்ம அசிஸ்டண்ட்டும் லைனில் தான் இருக்காங்க. அசிஸ்டண்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம நாளைக்கு ஆலன் வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்கும்போது, இல்லை வேணாம் அப்படின்றான். ஆனால் நம்ம ஹீரோ அந்த ஆலன் வீட்டாண்ட தான் போயிட்டுருக்கான். ஆனால் அந்த அசிஸ்டண்ட்டுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் சொன்ன மாரி உண்மைதான், அந்த டூஃபி தான் ஆலனுக்கு சும்மாவே ஃபோன் பண்ணிகிட்டே இருந்திருக்கா, அப்போ நீங்கள் சொன்னது உண்மையாக தான் இருக்கும் போல் அப்படின்னும் போது, ஆமாம் உண்மைதான், நம்ம நாளைக்கு போய் ஆலனை மீட் பண்ணலாம் அப்படின்றான். அதே டைமில் அந்த அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறான்னா, அந்த கிரைம்ஸில் போய் பார்க்கும்போது நிறைய இருக்குன்னு நான் சொன்னல, அங்கே ஒரு ஷூ மார்க்கும் இருந்துச்சு, அது நான் லேபுக்கு அனுப்பிச்சிருந்தேன், அது 11 நம்பர் சைஸு ஷூவான் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ அந்த டூஃபி தான் இருக்கும் அப்படின்னு அசிஸ்டண்ட்டு சொல்ல, அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறான்னா, நான் ஆல்ரெடி விசாரிச்சாச்சு, டூஃபி 10ஆம் நம்பர் சைஸ் தான் யூஸ் பண்ணுவான், அந்த 11ஆம் நம்பர் சைஸ் யாருதுன்னே தெரியல, அதோட நம்ம மொத்தம் 5 பேர் அங்கே போயிருந்தோம், 2 லேடிஸு 3 ஜென்ஸு, அந்த 2 ஜென்ஸ் ஷூவும் பார்த்தாச்சு, அவங்களுக்கு இது மேட்ச் ஆகாது அப்படின்னும் போது, நீ எப்படி அது ஜென்ஸு ஷூன்னு சொல்லலான்னு கேட்கும் போது, இல்லை அது ஜென்ஸு ஷூ தான், நான் பார்த்தாச்சு, கண்டிப்பாக அது ஜென்ஸு ஷூ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அசிஸ்டண்ட்டை உங்களோட ஷூ அனுப்பிச்சி விடுங்கன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ அப்படியே பேச்சு மழுப்புறாரு. அதுக்கு நம்ம அசிஸ்டண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, இன்றைக்கி நான் லேபில் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்கலான்னு போயிருந்தேன், அங்கே செய்கிற ஒர்க்கர் வந்து நீங்கள் ஏதோ ரிங்கு தொலைச்சிட்டேன்னு சொன்னாங்களே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஆமான்னுவான். அதுக்கு அசிஸ்டண்ட்டு நீங்கள் ரிங்கு போட மாட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் போட மாட்டேன், எப்பவுமே என் ஜோபில் தான் இருக்கும்
அது தொட்டு பார்க்கும்போது ஒரு ஃபீலை கொடுக்கும். அதனால தான் என் ஜோபில் வச்சுட்டு இருப்பேன். முதல்ல நீ டூஃபியை வாட்ச் பண்ணு, அவன் தான் ரேச்சலை கொலை பண்ணியிருப்பான், அவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் நீ பாரு அப்படின்னு கட் பண்ணிடுவான். நம்ம அசிஸ்டண்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோட ஃபோட்டோ ஒட்டி வச்சிருக்கான். இதிலே தெரியுது அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம ஹீரோ மேலே ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்னடா இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு டென்ஷனாக போயிருக்கும் போது அப்போ யாரோ ஒருத்தர் திறக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அங்கே வேலை செய்கிற ஒரு ஆள். நம்ம ஹீரோ வந்து ஆலன் எங்கே இருப்பாங்கன்னு கேட்கும் போது கண்டிப்பாக ஸ்கூலில் தான் இருப்பா, இன்னைக்கு ஃப்ரைடே அதனால் ஸ்கூலில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிவிட அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. டுஃபி கார் எடுத்துகிட்டு எங்கேயோ வெளியே போகிறான். அதை நம்ம அசிஸ்டன்ட் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் காருக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் ஏதோ ஒன்று போடுறான். அதை அசிஸ்டன்ட் நோட் பண்ணிவிட்டு அவன் போயிட்டு போயிருக்கு அந்த குப்பை தொட்டியிலேருந்து ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க. பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு மாஸ்க் இருக்குது. என்னடா மாஸ்க்குன்னு அப்படியே அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எங்கே வந்திருக்காருன்னா ஆலன் இருக்கிற அந்த ஸ்கூலாண்ட தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோ ஏன் ஆலன் இந்த அளவுக்கு தேடுறான்னா, ஏன்னா ரேச்சல் வந்து கடைசியாக யாரு கூட போனான்னு நல்லாவே தெரியும். நம்ம ஹீரோ கூட தான் போயிருப்பாங்க. இந்த ஆலனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நம்ம ஹீரோ அந்த இடத்தாண்ட வந்திருப்பாரு. நம்ம ஹீரோவும் காலிங் பெல் அடிப்பாரு. அப்பயே புரிஞ்சு போச்சு ஆலனுக்கு நம்ம ஹீரோ தான் இந்த சைடு வந்திருக்காருன்னு. நம்ம ஹீரோவும் உள்ள போவார். பார்த்தா டோர் திறக்காம இருக்கு. பின்னாடி சைடு உள்ள போய் பார்த்தா அங்கேயும் டோர் மூடிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு ஒரு இடத்தாண்ட போயிட்டு இருக்கா. அதே டைம்ல அசிஸ்டண்ட்டும் அந்த மாஸ்கை பத்தி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த டுஃபி தான் கொலைக்காரனா இருப்பான், நான் அப்பவே சொன்னல, அவன் நல்லா வாட்ச் பண்ணிட்டே இரு, எனக்கு இங்கே சிக்னல் சரியாக கிடைக்கல, நான் கட் பண்ணிடுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கட் பண்ணிடுவார். நம்ம ஹீரோ இப்போ எங்கே வந்திருக்காங்கன்னா அந்த ரேச்சல் இருக்கிற கிரைம் சீனுக்கு தான் வந்திருக்காரு. நம்ம ஹீரோ அங்கங்கே சுற்றிட்டு இருப்பாரு. அப்போ ரேச்சல் கூட ஒன்றா இருந்ததுலாம் ஞாபகம் வருது நம்ம ஹீரோக்கு. அதே டைமில் அங்கே யாரோ ஒருத்தர் வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுறாரு. அந்த இடத்தாண்ட போய் பார்க்குறாரு. பார்த்தா அது ஒரு கிரேவி யார்டு மாதிரி இருக்குது. ஹீரோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் நம்ம ஹீரோவை கன் பாயிண்டில் நிற்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ நான் போலீஸ் ஆஃபீஸர் தான், இங்கே தான் வந்த கேஸ் விஷயமான்னும் போது நம்ம ஹீரோ பேர் கரெக்டாக சொல்கிறான். நம்ம ஹீரோவை திரும்பி கோச்சுன்றான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் கோச்சாக இருந்திருக்காரு போல். நம்ம ஹீரோவும் உங்களுக்கு என்ன இங்கே வேலை கோச் அப்படின்னு கேட்கும் போது, இல்லை இந்த கிரேவியார்டை நான் தான் பார்த்துக்கிறேன், இங்கே இருக்கிற கல்லுலாம் சின்ன பசங்கள்லாம் கீழே தள்ளி விட்டு விளையாடிட்டு இருக்காங்க, இந்த இடத்த நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது உனக்கு என்ன வேலை அப்படின்னு கோச்சு கேட்கும் போது, இல்லை இந்த கொலை பற்றி விசாரிக்கலாம், இந்த சைடு வந்தால் எதுனா துப்பு கிடைக்குதா இல்லைன்னு கேட்கும் போது நம்ம கோச்சு சரி அப்புறமா பார்க்கலான்னும் போது, எப்படி நீங்கள் மட்டும் இங்கே தனியாக இருக்கீங்க, நீங்கள் தூங்கும்போது யாருனா வந்துட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, அதுக்கு தான் சிசிடிவி கேமரா இருக்குது, என் பையன் மாட்டி வச்சிருக்கான்னு கேட்கும்போது, என்ன சிசிடிவி கேமராவை போய் காட்டுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சிசிடிவி கேமரா பார்க்க போகிறாரு. என்னென்னு பார்த்தா அங்கே சிசிடிவி கேமரா இருக்குது. அன்றைக்கி நேற்று என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஹீரோ அந்த சிசிடிவி கேமராவை ஆன் பண்ண சொல்கிறாரு. பார்த்தா அந்த நாளும் போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தா அந்த கிரேவியான யாரோ ஒருத்தர் நின்றுட்டு அழுதுட்டு இருக்க மாரி தெரியுது. அப்போ நம்ம ஹீரோ வண்டி கிராஸ் ஆகிற மாரி தெரியுது. அப்படி நம்ம ஹீரோ எந்த இடத்தாண்ட அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த கிரேவியார்டாண்ட போய் பார்க்குறாரு, அந்த கல்லேறையாண்ட. அப்போ தான் தெரியுது நம்ம ஹீரோட பையன் இறந்து போன அந்த கல்லேறை தான் அங்கே இருக்குது. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஆனாவை காட்டுறாங்க. நம்ம ஆனாவும் கார் ஓட்டிட்டு ஏதோ ஃப்ளாஷ்பேக் நினைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் அந்த குழந்தை விடாமல் அழுதுகிட்டே இருக்குது. இவங்க 2 பேருக்கும் ஏதோ முக்கியமான வேலை இருக்குது. அதனால அந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு வராங்க. ஆனால் நம்ம ஆனாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம குழந்தை ஏன் இந்தமாரி எழுதிட்டுருக்குன்னு. அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட் டைமில் காட்டுறாங்க. இதை நினச்சி நம்ம ஆனா ரொம்பவே எழுதிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஆனா எங்கே வந்திருக்காங்கன்னா ரிச்சர்ட் சந்திக்கலான்னு. அந்த ரிச்சர்ட் என்ன சொல்கிறேன்னா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும் அதுன்னும் போது, அதுக்கு நம்ம ஆனா வீடு அவனோட அக்கா தானே அந்த பையனை பார்த்துக்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் லேட் ஆச்சுன்னும் போது அவளுக்கு அக்காவே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அதை பார்த்து நம்ம ஆனா ரொம்பவே கஷ்டப்படுறான், ஏன் நம்மளுக்கு மட்டும் இந்தமாரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஆனாவோட அம்மா திரும்ப நீயோட நடந்து போக ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் காப்பாற்றி எடுத்துன்னு வந்து வீட்டாண்ட விட்டாரு. நம்ம ஹீரோ இதுக்காக ட்ரீட்மெண்ட் எங்கேனாவது போகலாமே அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏன் ஒன்றும் உயிரோடு இருக்குன்னே தெரியல, என் பேர் என்ன, என் ஊர் என்ன, எந்த வீடும் கூட எனக்கு ஞாபகமே வரமாட்டேக்குது, இந்த அளவுக்கு இருந்தால் நான் என்ன பண்ண முடியும், இருக்கத்தோடு எங்கன்னா இறந்து போயிடலாம் அப்படின்னு கஷ்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ இப்படிலாம் பேசாதீங்க, நாங்கள் பார்த்துக்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நீங்கள் 2 பேர் பிரிஞ்சே இருக்கீங்க, ஒன்றும் உங்களுக்கு டைவர்ஸ் ஆகலை இல்லை அதையும் நான் மறந்துட்டேனான்னு கேட்கும்போது, இல்லை டைவர்ஸ்லாம் ஆகலை, உங்கள் பொண்ணுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த கிட்ட எப்படி எனக்கு திருப்பம் பேசுகிறதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருப்பார். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்ப நீங்கள் ஒன்று சேருங்களா அப்படின்னும் போது, எப்படி எனக்கு பேசுறதுனே தெரியலன்னும் போது, இல்லை நீங்கள் கண்டிப்பாக பேசி ஆகணும், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோவும் அந்த அம்மாவும் பழைய வீடியோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாது நம்ம ஆனா சின்ன வயசுலேருந்தே ஒரு ரிப்போர்ட்டராக ஆகணும் தான் ஒரு ஆசையாக இருந்திருக்கு. அந்த வீடியோ அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு வீட்டாண்ட வந்து படுத்துடுறாரு. அடுத்தது பார்த்தா மறுநாள் ஃபோன் வருது. வேறு யாரும் இல்லை, பிரியா தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோ ஏதோ கண்ணு முடிச்சு அந்த ஃபோன் எடுத்துறாரு. என்ன விஷயம்னு கேட்கும்போது, ஏன் இவ்வளோ நேரம் நீங்கள் ஃபோன் எடுக்காமல் இருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை ரொம்ப தூங்கிட்டேன், என்ன விஷயம் முதல்ல சொல்லணும் போது, 2வது கொலை நடந்துச்சு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஷாக் ஆகிடுவார். என்னன்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் முதல்ல நேரில் வாங்க, லொக்கேஷன் அனுப்புறேன் அசிஸ்டண்ட்டை சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் கார் எடுத்துகிட்டு நேரில் போகிறாரு. அங்கே பார்த்தா ஆனாவும் இருக்காங்க. அந்த அசிஸ்டண்ட்டை நம்ம ஹீரோ
யார் முதல்ல இந்த இறந்து போனது பார்த்தது அப்படின்னு கேட்கும்போது ஆனை தான்னுவாங்க. நம்ம ஆனாவும் அப்படியே சிரிக்கிறாங்க. யார் இறந்து போனது அப்படின்லாம் காட்டவே இல்லை. அப்படியே இந்த 3rd எபிசோட முடிக்கிறாங்க. 4th எபிசோடு ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ யார் இறந்து போயிருக்குதுன்னு போய் பார்க்கும்போது தான் தெரியுது, ஆலன் தான் யாரோ ஒரு மர்ம நபரால் கொலை பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோ அசிஸ்டண்ட்டுக்கிட்ட யார் முதல்ல இதை பார்த்ததுன்னு கேட்கும்போது ஆனா தான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஆனாட்ட விசாரிக்கலான்னு நம்ம ஹீரோ ஆனா கிட்ட போகிறது. நம்ம ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, இந்த டைமில் உனக்கு என்ன வேலை, ஃபஸ்ட்டு நீ தான் பார்த்துருக்க, அப்போ நீ தான் இவ்வளோ கொலை செஞ்சேன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணியிருந்தா ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும், நாளைக்கு காலைல வான்னு. நானும் அதேமாரி வந்தேன், ஆனால் இவ இறந்து போயிருந்தா. அப்படியே 2 நிமிஷத்தில் நான் என் கேமராமேனுக்கும் ஃபோன் பண்ணி இங்கே வர சொன்னேன், அதேமாதிரி என் ஆஃபீஸருக்கும் சொன்னேன். இந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் நாங்கள் எடுத்துட்டோம், அடுத்து தான் நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நானே சொல்லுவேன். அதுக்கு நம்ம ஹீரோ சரி ரேச்சல் இறந்து போகும்போது நீ எங்கே இருந்தேன்னு கேட்கும்போது நான் வெளிநாட்டில் இருந்தேன் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, சரி அதை விடு, ஆலன் எதுக்கு உன்னை கூப்பிட்டான்னு கேட்கும்போது தெரியல, அது அவளுக்கு தான் தெரியும் அப்படின்னா. சரி இந்த ஸ்கூல் கேட்டு மொத்தம் மூடி இருந்தேன், நீ மட்டும் எப்படி திறந்து உள்ளே வந்த அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு நீங்கள் ஆலன் கிட்ட தான் கேட்டாகணும், நான் வரும்போது எல்லாம் இந்த இடம் திறந்து தான் இருந்துச்சு, அப்போ தான் இதை நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோ அசிஸ்டண்ட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்தா ஒரு ஆஃபீஸர் என்ன சொல்கிறான்னா, அந்த பாடியை ஃபுல்லாக நாங்கள் பார்த்தாச்சு, ரேச்சல் எப்படி இறந்து போனாலும் அதேமாரி தான் இவள் வயிற்றுலையும் குத்திருக்காங்க, அதேமாதிரி அவள் நாக்கில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிராண்ட் இருந்துச்சு அப்படி இந்த ஆஃபீஸர் சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும் புரியுது அந்த ரேச்சல் கொலை பண்ணவ தான் ஆலனும் கொலை பண்ணியிருக்கான்னு. அப்போ வெளியே பார்க்கும்போது ஆனாவும் ரிச்சர்டும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வருது, சரி உன்னை விசாரிக்க சொன்னேன் ரிச்சர்ட் பற்றி, நீ விசாரிச்சேன்னு கேட்கும்போது விசாரித்தேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மூஞ்சி உடைச்சான், இவன் மேலே ஒன்றுமும் ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அவனை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் மிரட்டி விட்டு வந்துடுவார். அப்படியே கட் பண்ணி ஃபாரன்சி இடத்தாண்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டாக ஆலன் பாடியில் என்ன உங்களுக்கு என்ன துப்பு கரிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த டாக்டர் என்ன சொல்கிறேன்னா, ரேச்சலை கொலை பண்ணவன் தான் இவளையும் கொலை பண்ணியிருப்பான், ஏன்னா ரேச்சல் எப்படி 40 வாட்டி கத்தியில் குத்துவாங்களோ அதே மாதிரி தான் இவ்வளோ குத்து வாங்கியிருக்கா. அதோட ஒரு முக்கியமான விஷயம்னா இவன் நாக்கில் அந்த கயிறை எடுத்திருக்கோம், ரேச்சல் நாக்கில் எப்படி இருந்துச்சோ அதே கயிறு தான், அதோட அந்த கயிறு பார்க்க கொஞ்சம் புதுசாகவும் இருக்குது அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்கா. கூட என்ன சொல்கிறான்னா, இவ கழுத்து அறுத்திருக்காங்க, நெக்ஸ்ட் இவளோட இமெயில ஸ்டாப்லர் பின்னு போட்டு அடித்து வச்சிருக்கா, கண்டிப்பாக ஒரு பெரிய சைக்கோக்காரனாக தான் இருப்பான், அந்த சைக்கோனால் தான் இதேமாரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா டாக்டரு. அதே டைமில் நம்ம ஹீரோக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது அந்த கயிறை. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவளோட தங்கச்சி வீட்டில் போய் அதேமாரி என்ன கயிறு இருக்கான்னு பார்க்கும்போது அதில் கயிறு இருக்குது. அதே டைமில் அவள் தங்கச்சி காரி வந்துடுறா. என்னோட திங்ஸ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாரு, இந்த கயிறு யார் தயாரித்து கொடுத்ததுன்னு. அது போய் உன் பொண்டாட்டிகிட்ட கேள்றா, இது ஆனா தானே ரெடி பண்ணது, அவள் தான் எல்லாருக்கும் கொடுத்தா அப்படின்றான். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஆனாவை காட்டுறாங்க. நம்ம ஆனா அவளோட வீட்டாண்ட வந்திருக்காங்க, அவங்க அம்மாவை பார்க்கலான்னு பார்த்தா அவங்க அம்மா அங்கே இல்லை. அதனால நம்ம ஆனா அவளோட ரூமுக்கு போகிறா. அப்போ அங்கே முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடி பார்த்தே நம்ம ஆனா ஒன்று யோசிக்கிறா. என்னன்னா நம்ம ஆனாக்கு 16th பர்த்டே அப்போ அவங்க அம்மா ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க நம்ம ஆனாக்கு பிடிச்ச மாதிரி. அதை அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட காமிச்சிட்ருக்கா ரேச்சல் கிட்டலாம். அப்போ ரேச்சலும் ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறா. அதே டைமில் அங்கே கேத்ரின் கெல்லி வரா. அப்போ ரேச்சல் என்ன சொல்கிறான்னா, சாரி அது யூரின்னா இல்லை, உனக்கு சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னும் போது அப்போ தான் நம்ம கெல்லிக்கு ஒரு மாதிரி சந்தோஷம் கிடைக்குது. அப்படியே கட் பண்ணி இப்போ ப்ரெசென்ட் டைமில் நம்ம ஆனாவை அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. அதே டைமில் நம்ம ஆனாவை வெளியே போகிறா. ஆனாவும் அவங்க அம்மாவும் பேசிக்கிறாங்க. அப்போ ஆனா என்ன கேட்குறேன்னா, பேசாமல் எங்க கூட வந்துருங்கம்மா, நான் உங்களை பார்த்துக்கிறேன், நம்ம எங்கன்னா வெளியே போயிடலாம், நீங்கள் தனியாக இருக்க நீங்கள் தான் கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படி ஆனா சொல்லுவேன். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவோன்னா, பேசாமல் நீ வேணா இங்கே வந்துரு, நம்ம இங்கே ஒரு ஃபேமிலியாக நல்லா வாழலாம், ஜாக்கும் வந்துடுவான் அப்படின்னும் போது நம்ம ஆனா இல்லை என்னால் இங்கே முடியாது, திருப்பம் இங்கே இருந்து எனக்கு அதே யோசனையாக தான் இருக்கும், என்னால் இங்கே சரியாக கூட தூங்க முடியாது அப்படி நம்ம ஆனா புலம்பிகிட்ருக்கா. அதே டைமில் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும், அப்போ தான் நானும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன், என்னுடைய ஞாபக மருதிக்கு நீங்கள் யாருன்னா கூட இருந்தால் தான் எனக்கு நல்லா இருக்கும், ஒத்தாசையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆனா என்ன சொல்கிறேன்னா, இல்லைம்மா என்னால் இங்கெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம அசிஸ்டண்ட்டை தான் காட்டுறாங்க. அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் என்ன பேசுகிறாங்கன்னா, நாங்கள் க்ரைம் பிரான்ச்லேருந்து தான் பேசுகிறோம், நீங்கள் ரேச்சல் ஃபோனை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தீங்களே, டேட்டாலாம் கேட்டுருந்தீங்களே, ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருந்தீங்க, அந்த ரெக்வஸ்ட் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம அசிஸ்டண்ட் ஏன் அதை கேன்சல் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, இல்லை டிடெக்டிவ் ஜாக்கு தான் அதை கேன்சல் பண்ணியிருக்காரு, அவர் தான் கேன்சல் பண்ண சொன்னார், அதனால் நாங்கள் கேன்சல் பண்ண போகிறோம், அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு. இல்லை நீங்கள் கேன்சல்லாம் பண்ணாதீங்க, அதை நீங்கள் பார்த்துட்ருக்கேன், எனக்கு அதில் இருக்கிற டேட்டாலாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிவிட்டு அசிஸ்டண்ட் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அசிஸ்டண்ட் ஃபோன் கட் பண்ணிட்டு பிறகு நம்ம ஹீரோ மேலே ஒன்றுமும் சந்தேகம் வந்துட்டு இருக்குது, ஏன் இதை அவர் கேன்சல் பண்ண சொல்லியிருக்காருன்னு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஆனாவை காட்டாங்க. இப்போ நம்ம ஆனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ப்ரெஸ் மீட் மாரி இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆனா இறந்து போனது நான் தான் முதல் வாட்டி பார்த்தேன், ஏன்னா ஆனா கூப்பிட்டு இருந்தா, என்ன காரணமே தெரியல, நான் போய் பார்த்தேன், அப்போ பார்த்தா அவள் இறந்து போயிருந்தா அப்படின்னு நான் டிடெக்டிவ் ஜாக்குக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், இனிமேல் என்ன எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் ஜாக்கு கிட்டே கேளுங்க,
அப்படின்னு சொல்லி விட்டா நம்ம ஜாக்கோ வந்து ஆமாம் இது வரைக்கும் 2 கொலை நம்ம ஊரில் நடந்திருக்கு. இந்த 2 கொலையோட காரணம் யாருன்னு எங்களுக்கு ஒன்றுமும் கண்டுபிடிச்சி தான் இருக்கும். எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் கூட துப்பு கிடைக்கல. அதோட இந்த 2 கொலையும் நம்ம ஊருக்குள்ளே தான் நடந்திருக்கு. இவங்களும் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஊரில் பார்த்த 2 ஆளுங்க தான், ஆலனும் ரேச்சலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கூட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இதேமாரி கேஸ்லாம் நிறைய கேஸ் இருக்குது, இதேமாரி கேஸுக்கு தீர்வும் வந்திருக்கு, நிறைய கேஸுக்கு தீர்வு இல்லாமல் போயிருக்கு. அப்படின்னும் போது அங்கே இருக்கிற ஒரு ஆள் ஒரு ரேச்சலுக்கும் ஆலனுக்கும் தீர்வே கிடைக்காதா, நீதியும் கிடைக்காதா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ மைக் வச்சுட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே நம்ம ஆனா என்ன பண்ணுறான்னா மேலே போயிட்டு நான் இந்த கேஸை விசாரித்த வரைக்கும் அந்த ஆலன் சாகும்போது அவள் எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் பண்ணவே இல்லை, அதேமாதிரி ரேச்சல் எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் பண்ணவே இல்லை. அப்போ யாரோ ஒருத்தர் தெரிஞ்ச ஆளாக இருந்தனால தான் அவளை கெட்ட நெருங்க விட்டுருக்காங்க. அப்படின்னும் போது எல்லாம் கண்ணும் ஜோயை பார்க்க ஆரம்பிக்குது. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், அப்போ நீ தான் கொலை பண்ணியிருப்பேன்னு பாதி பேர் ஆமான்றாங்க, பாதி பேர் இல்லைன்றாங்க. அதனால இங்கே ஒரு பெரிய சண்டையாக போக ஆரம்பிச்சுக்குது, கை கலப்பவும் ஆயிடுது. இதை பார்த்து ஆனா ரொம்பவே சந்தோஷப்படுறா. இதெல்லாம் நம்ம ஆனாவோட பிளானு தான், எல்லாருமே ஜோயை பார்க்கணுன்னு. அப்போ தான் இங்கே ஒரு பெரிய ஒரு கண்டென்ட்டை மாட்டோன்னு இங்கே டிஆர்பியும் ஏறணும். இங்கே இருக்கிற பஸ் சரியான ஒரு சந்தோஷத்தில் இருக்காரு. ஆனா எப்படி செம்மையாக கலக்கிட்டானே. அப்படியே கட் பண்ணி வெளியே ஜோயி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் ஆனா தானே. நம்ம ஆனா வந்தோடனே ஜோயும் ஆனாவும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் நீ வேணுமே என் பேர் கோத்து விட்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னும் போது நம்ம ஆனா எதுவுமே சொல்ல மாட்டா. ஓ நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பகையை நீ ஒன்றும் மனசில் வச்சுட்டு இருக்க, அதனால தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆனா எதுவுமே சொல்லாமல் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சுறாங்க. ஏன் நெக்ஸ்ட் நீ சாவ போகிறன்னு உனக்கு பயம் வந்துச்சு, அதனால தான் என்கிட்ட கத்திட்டு இருக்கியான்னு அப்படி கேட்டு விட்டு போயிடுறாங்க. அதனால ஜோயி சரியான கடுப்பில் இருக்கா. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஆனா வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஜாக் மெசேஜ் பண்ணதை பார்த்துருக்காங்க. நம்ம மீட் பண்ணலாமான்னு நம்ம ஆனா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அவங்களும் மெசேஜ் போட்டு விட்றாங்க எங்கே வரட்டும்னு. நம்ம ஹீரோ அந்த சைடு போயிட்டுருப்பாரு. அப்போ நம்ம ஆனா மெசேஜ் பண்ணது நம்ம ஹீரோ பார்த்துட்டு பிறகு அவங்க ஏதோ ஒரு ரிவர் சைடு சந்திக்கலாம் மாரி மெசேஜ் பண்ணுறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோவும் ஆனாவும் ரிவர் சைடு போகலான்னு போயிட்டுருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னா லேபில் இருந்தால் ஃபோன் பண்ணுறாங்க. அந்த வேலை செய்கிறவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டு கொடுத்துருந்தீங்களே ஜாக்குது, அதில் 2 பேருது இருக்குது, ஒருத்தராக இருந்தால் மட்டும் என்னால் கண்டுபிடிக்க முடியும், 2 பேருது கலந்து இருக்குது, அவரோட டிஎன்ஏ கரெக்டாக கொடுங்க, அவருக்கு ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்கல, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் போடுறேன் அப்படின்னோடனே அசிஸ்டண்ட்டு சரி நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க. நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு ஹீரோ மேலே ஒன்றும் கொஞ்சமாக நிறைய சந்தேகம் வந்துட்டே போகுது. அசிஸ்டண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு புக் எடுத்து இவங்க இருந்த ஸ்கூலை பற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து இவங்க 4 பேர் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அந்த கிளிப்பும் இருக்குது. அப்போ அவங்க கையில் எல்லாரு கையிலையும் அதேமாரி ஒரு கயிறு இருக்குது. அது நம்ம அசிஸ்டண்ட்டை ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஆனாவும் மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னு நம்ம ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, கேமராமேன் கூட நீ ஒன்றா இருந்ததானே அப்படின்னும் போது ஆமாம் நான் கேமராமேனை கூட ஒன்றா தான் இருந்தேன், ஆனால் அவன் சாவலியா, அப்போ ரேச்சல் மட்டும் ஏன் செத்தானும் போது நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டது எப்போ நம்ம ரேச்சல் கூட ஒன்றா இருந்தது இவளுக்கு தெரியும்னு. நம்ம ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, உன்னால் தான் குழந்தை இறந்து போனான்னு கேட்கும்போது இல்லை என்னால் குழந்தை இறந்து போனால, உன்னால் தான் குழந்தை இறந்து போனா, நான் அப்பயே சொன்னேன் அவ்வளோ நேரம் அழுதுட்டு இருக்கா, இவளுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு. இல்லை நம்ம 2 பேருக்கு வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்து போகலான்னு சொன்னேன், இப்போ அந்த குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஃபீல் பட்டு எழுதிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம ஆனாவை. அப்படியே இவங்க 2 பேர் அப்படியே ஒன்றா ஆகிற மாதிரி காமிச்சு இந்த 50th எபிசோட முடிக்கிறாங்க. 50th எபிசோட ஸ்டார்டிங்ஸ்லே நம்ம ஹீரோ அசிஸ்டண்ட் சீஃபு எல்லாரும் ஒரு மீட்டிங் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அசிஸ்டண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் கண்டுபிடிச்சதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவாக மாட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து ஆனா தான் தயாரிச்சிருக்கா, இந்த பிரேஸ்லைட்டு இது கூட புது பிரேஸ்லைட் தான் பாருங்கள், இது மொத்தம் ஆனா தான் தயாரிச்சிருக்கா. இவங்க 4 பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க ஸ்கூல் டேஸில். ஆனால் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியல, இவங்க 4 பேரும் ஸ்கூல் டேஸ்லேயே ஒரு சண்டை போட்டு கொஞ்ச நாளைக்கு பேசாமையே வந்திருக்காங்க. இப்போ 20 வருஷம் கழிச்சு இவங்க 2 பேரும் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க அவங்க கேங்க்லேருந்தே. இப்போ அந்த சண்டையினால தான் இவங்க இறந்து போனாங்க இல்லையா, எனக்கு டவுட்டாக இருக்குது. அதனால நம்ம ஜோயும் ஆனாவும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஜோய் ஆனாவை ஏன் விசாரிக்கணும், கொலை பண்ணது ரேச்சலோட ஹஸ்பண்டே, அவனை முதல்ல விசாரிக்கிறத விட்டு ஏன் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அசிஸ்டண்ட்டுக்கும் ஹீரோக்கும் சண்டை போயிட்டுருக்கு. அதோடு நம்ம அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆனா ஒரு வருஷமாக டவுனில் இல்லை, இப்போ திருப்பம் வந்ததுல தான் இந்த 2 கொலையும் நடந்து, அதனால நம்ம ஆனாவும் ஜோயும் விசாரிச்சாவே முக்கால்வாசி கேஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சரியான கடுப்பாயிட்டாரு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், டோஃபி தான் அந்த கொலை பண்ணியிருப்பான், நீங்கள் என்ன புதுசாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சரியாக இடத்த விட்டோம் கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ இந்த கேஸை நீங்களே வச்சுக்கோங்கடா, எனக்கு ஒரு மண்ணும் தேவையில்லைன்னு. அடுத்து நம்ம அசிஸ்டண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, சீஃப் இதை நானே கவனிச்சுக்கிட்டோமான்னு கேட்கும்போது சீஃப் என்ன சொல்கிறாருன்னா, 1-2 நாளில் இந்த கேஸ் நம்ம முடிச்சே ஆகணும், அதனால நீ விசாரி
அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம அசிஸ்டண்ட்டும் அப்படியே விசாரிக்க இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ போய் எங்கே வந்திருக்காருன்னா ரேச்சலோட ஹஸ்பண்ட் பார்க்க தான் வந்திருக்கான். அவன் கார் எடுத்துட்டு எங்கேயோ வெளியே போகலான்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ அவனை மடக்கி பிடிச்சி இந்த வீடியோக்காக தானே அந்த ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணலாம் நீ நினைச்சான்னு கேட்கும்போது இந்த வீடியோ உனக்கு எப்படி கிடைச்சின்னு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான். இந்த வீடியோக்காக தானே நீ ரேச்சலும் கொலை பண்ணன்னு கேட்கும்போது அவன் அப்படிலாம் இல்லை அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்ன கேட்குறாருன்னா அப்போ ஆலனை நீ தானே கொலை பண்ண, நீ ரேச்சலை கொலை பண்ண விஷயம் ஆலனுக்கு தெரிஞ்சிச்சு, அதனால் ஆலனை நீ தான் கொலை பண்ணியிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா நான் எந்த கொலையும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன் பிளான் என்னன்னு. நீ ஆலனை விரும்பலான்னு நினச்ச, ஆனால் ரேச்சல் கொடுக்க இருந்தா, உன்கிட்ட பணம் இருக்கனால தான் ரேச்சல் உன்கிட்ட இருந்தா, நீ உன்கிட்ட இருந்து நிறைய பணம் கறந்தவனே ரேச்சலை நீ கொலை பண்ணிட்ட ஆலன் அடையலான்னு. ஆனால் ஆலனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, அதனால் ஆலன் நீ கொலை பண்ணிட்ட கரெக்டா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா நீ தேவையில்லாமல் இங்கே பேசிகிட்டு இருக்க, அந்த கேஸ்லேருந்து நீ தப்பிக்கலாம் தான் நினைக்கிறேன், எனக்கு நல்லாவே தெரியும், அன்றைக்கி நீட்டு ரேச்சல் கூட யார் போனது எனக்கு நல்லாவே தெரியும், அது நீ தான் அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் என்ன சொல்லிடுறான்னா நான் போய் என் லாயரை மீட் பண்ணி இது மொத்த விஷயத்தையும் சொல்ல போகிறேன், நீ முதல்ல உன் லாயரை போய் நீ பாரு அப்படின்னு அவன் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம அசிஸ்டண்ட்டு நம்ம ஆனாவை சந்திக்கலான்னு வந்திருக்காங்க. நம்ம ஆனா கிட்ட நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஆனாவை எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க. அசிஸ்டண்ட்டை என்ன கேட்குறான்னா சரி உன்கிட்ட கடைசி ஒரே ஒரு கேள்வி, அன்றைக்கி ஆலனை ஏன் சந்திக்க போனேன் அப்படின்னும் போது அவள் தான் கூப்பிட்டு இருந்தான் நம்ம ஆனா சொல்லுவாள். அதுக்கு அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறான்னா இல்லை அவள் உனக்கு ஃபோனே பண்ணலை, அவள் காலேஜ்டியை மொத்தமே பார்த்தாச்சு, ஏன் அவளை சந்திக்க போனேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை உங்ககிட்ட சும்மா தான் சொன்னேன், அவளை நான் சந்திக்கலான்னு தோணுச்சு அதனால போயிருந்தேன், ஆனால் நான்லாம் கொலை பண்ணல, அப்படி கொலை பண்ணியிருந்தா நான் ஏன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்த அசிஸ்டண்ட் ஒன்று ஒரு கேள்வி கேட்குறாங்க. 8:30 மணி மேலே போனால் அந்த கேட்டு திறக்க முடியாதாமே, வேற ஒரு வழி இருக்கான், அந்த வழி என்ன உனக்கு தெரியுமா, யார் யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நாங்கள் ஸ்கூல் படிச்சிருக்க நேரத்தில் 8:30 மணி மேலே வந்தால் கேட்டு மூடிடுவாங்க, அப்போ நாங்கள் வெளியே தான் நின்றாகணும், பிரின்சிபல் கிட்ட சரியான பனிஷ்மெண்ட் இருக்குது, அதனால நாங்களே ஒரு சீக்ரெட் வழியை கண்டுபிடிச்சோம். ஆமாம் உண்மை தான் நீங்கள் சொல்லியிருக்குது, எனக்கு ரேச்சலுக்கு ஆலனுக்கு எங்கள் 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு நம்ம ஆனா சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்க்க அவனோட தங்கச்சி ஜோயி வந்திருக்கா, கூட பீஸாலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோ ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை இங்கே ஏன் வந்திருக்க, பொண்ணு எங்கன்னு கேட்கும்போது என் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டு வந்திருக்கேன், உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஜோயி சொல்லிட்டு இருக்கா. ஜோயி என்ன சொல்லியிருக்கான்னா ஆனாவோட 16வது பர்த்டேல ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு, அப்பத்திலேருந்து தான் நாங்கள் யாருமே பேசாமல் விட்டுட்டோம் அப்படின்னு. நம்ம என்ன சம்பவம்னு கேட்பாரு. அதுக்கு ஜோய் என்ன சொல்கிறான்னா அப்போ ஆனா உங்ககிட்ட எந்த விஷயமும் சொல்லியான்னு கேட்கும்போது இல்லை ஆனா என்கிட்ட எந்த விஷயமும் சொல்லலை, நீ சொல்லுன்னும் போது அவள் அப்படியே சொல்லாமல் மூடி மறைக்கலாம்னு நினைக்கிறான். அதே டைமில் அங்கே ஒரு போலீஸர் வந்து சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும், ரேச்சல் இறந்து போகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே வெளிநாட்டில் ஒரு ட்ரிப்பில் ஒரு ரூமுக்கு போய் ஒருத்தர்கிட்ட சரியான சண்டை போட்டுட்டு வந்திருக்கான், அவனும் மூஞ்சிலே குத்திட்டு இருக்கான், அதோட உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னா குத்துனவன் வேறு யாரும் இல்லை அந்த கேமராமேன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவை செக் பண்ணிவிட்டு இதை வரண்டா அப்படின்னு சொல்லி அந்த கேமராமேனை பார்க்க பாருக்கு போகிறாரு. பார்த்தா அந்த கேமராமேன் அங்கே தான் இருக்கான். நம்ம ஹீரோ என்ன கேட்குறாருன்னா மே 18ஆம் தேதி எங்கே இருந்த அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, மே 18ஆம் தேதி எங்கே இருந்தேன் அப்படின்னுவான். அதுக்கு நம்ம ஹீரோ இல்லை நீ மே 18ஆம் தேதி எங்கே இருந்தே எனக்கு நல்லாவே தெரியும், அட்லாண்டாலாம் இருந்த அப்படின்னுவான். இல்லை மே 18ஆம் தேதி கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா நான் கனடா ஒரு ஷூட்டிங்க்கு போயிருந்தேன், கனடாவில் இருந்துச்சு அதனால நாங்கள் போயிருந்தேன் அப்படின்னுவான். நம்ம ஹீரோ இல்லை நீ அங்கே தான் இருந்த அப்படின்னுவான். இல்லை மே 18ஆம் தேதி நான் கனடாவில் தான் இருந்தேன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில், எனக்கு சாட்சி சொல்ல 200 பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன கேட்குறாருன்னா சரி நீ அங்கே தான் இருந்த, அப்போ ஏன் கோர்ட்டுக்கு போயிருந்த ஒரு பொண்ணு மூஞ்ச வச்சன்னு அப்படின்னு, அதான் தெரிஞ்சிச்சுல நீயே போய் விசாரிச்சிக்கோ அப்படின்னுவான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா அதான் பண்ணுவேன், நீ இங்கே இருக்கே உங்ககிட்ட நான் விசாரிச்சுக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா ஆமாம் நான் அட்லாண்டாவில் தான் இருந்தேன், என் ஒய்ஃபு கிட்ட ஒரு பொண்ணு வேணுமே சண்டைக்கு வந்துட்டு இருந்தேன், நான் தடுக்கலாம்னு நினைக்கும் போது என்ன அடிச்சிட்டா, அதனால் நான் திரும்ப அடிச்சிட்டேன், அதான் ஒரு கேஸ் ஆகிடுச்சு, நம்மளனா கேட்டு பேர் என்னை பற்றி உன் ஒய்ஃபு கிட்டன்னும் போது நம்ம ஹீரோ கடுப்பையும் அவன் அடிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம அசிஸ்டண்ட்டும் ஜோயும் காட்டுறாங்க. நம்ம ஜோயை விசாரிச்சுட்டு இருக்கா. அந்த அசிஸ்டண்ட் என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்கள் தானே கேட்கும்போது ஆமாம் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நாங்கள் தான், சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ தான் இது, இதுக்கு அடுத்தது எங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு ஜோயி சொல்லிட்டு இருப்பா. அசிஸ்டண்ட் என்ன கேட்குறாருன்னா அங்கே இருக்கிற ஸ்கூலோட கீயை யாரால் திறக்க முடியும்னு கேட்கும்போது ரேச்சல் ஆலன் அடுத்தது ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கூடவே நம்ம அசிஸ்டண்ட் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் மொத்தம் 4 பேர் தானே கேட்கும்போது இல்லை 4 பேர் இல்லை 5 பேருன்னு ஜோயி சொல்லுவாள். இதை பார்த்தோன்னா அசிஸ்டண்ட் 5வது ஆள் யார் ஃபோட்டோ காட்ட முடியுமான்னு கேட்கும்போது நீங்கள் ஃபோட்டோ காட்டுங்க நான் சொல்கிறேன்னு சொல்லுவாள். அசிஸ்டண்ட்டை ஃபோட்டோ காட்டிகிட்டு இருக்கும்போது இது இருக்கா பாரு
கேத்ரின் ஏ கெல்லி இவ தான் 5வது ஆளு, அந்த ஃபோட்டோ இவ தான் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா ஜோயி. இதை பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் இவ எங்கே இருக்கான்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு சரியாக தெரியல எங்கே இருக்கான்னு, இவளை பார்த்து நாங்கள் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு ஜோயி சொல்லிட்டு இருக்கான். நம்ம அசிஸ்டன்ட் இவளை பற்றி தேடணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அடிச்ச அடியில் அவனுக்கு மூஞ்சே வீங்கி போயிட்டு இருக்கு. நம்ம ஆனை தான் எப்படி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஜோயி அவள் வீட்டில் தனியாக வேலை செஞ்சிட்ருக்கா. சரி நம்ம குளிக்க போகலான்னு சொல்லி ஷவர் ரூமில் குளிக்கலான்னு மேலே போகிறா. அப்போ யாரோ ஒருத்தர் கதவு ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம அசிஸ்டண்ட்டை காட்டுறாங்க. நம்ம அசிஸ்டண்ட்டு அந்த கேத்ரின் கெல்லி யாருன்னு விசாரிக்கலான்னு அவங்க பேர் எல்லாம் சோஷியல் மீடியாவிலும் போட்டு பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு ஐடியும் இல்லை, அவங்க பேர் போட்டால் எதுவுமே வரவே மாட்டேங்குது. அப்போ ஒன்று நோட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தா கேத்ரின் கெல்லிக்கு ஒரு அக்காவும் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க இறந்து போயிட்டுருக்காங்க லேக்கிலே. அதே டைமில் நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் வருது க்ரைம் பிரான்ச்லேருந்து. மேம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே எடுத்தாச்சு. அதேமாரி அதில் 3 பேர் தான் தொடர்ந்து ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. முதல் பேர் வந்து டுஃபி, 2வது பேர் வந்து ஆலனு, 3வது பேர் வந்து ஜாக்கு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு புரிஞ்சு போகுது நம்ம ஹீரோ இதில் ஃபுல்லாக ஏதோ முழுக்கமாக ஒரு கார்னர் இருக்கா, ஆனால் ஏதோ ஒன்று மறைக்கிறான்னு மட்டும் புரிஞ்சு போயிடுச்சு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. அந்த கேமராமேனும் நம்ம ஆனாவும் ஒரு ரூமுக்கு போகலான்னு போகும்போது பார்த்தா அந்த ரூம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, உங்கள் கம்பெனிலேருந்து அந்த ரூமை கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம கேமராமேன் யார் கேன்சல் பண்ணான்னு சொல்லும் போது, இல்லை ஒரு லேடி தான் கேன்சல் பண்ண சொன்னாங்க, அவங்க பேர் எங்களுக்கு சரியாக ஞாபகம் இல்லை, உங்களுக்கு ரூம் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே அமுச்சு விட்டுறாங்க. நம்ம ஆனாவும் சரி வீட்டுக்கு போகலான்னு போகும்போது அந்த கேமராமேன் என்ன சொல்கிறேன்னா, இல்லை என்னுடைய மாமனார் வீடு ஒன்று இருக்குது, லேக்கில் தான் இருக்குது, யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க, அங்கே போகலான்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஆனா வேணாம் தான் சொல்லுவாங்க. அடுத்து அவன் எதோ சொல்லி நம்ம ஆனாவை கூட்டிகிட்டு போகிறான். அடுத்து நம்ம ஆனாவை அந்த சைடு போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு காடு மாரி வருது. அதை பார்த்தோன்னே நம்ம ஆனாக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஆனாவோட 16வது பர்த்டேக்கு வீட்டில் செலிப்ரேட் பண்ண தேவையில்ல, நம்ம காட்டில் செலிப்ரேட் பண்ணலான்னு நம்ம ரேச்சல் தான் காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பா. அங்கே பார்த்தா 3 பசங்க வராங்க. என்னென்னு பார்த்தா ரேச்சலோட ஃப்ரெண்டு தான் 3 பசங்களும். நம்ம ஆனாக்கும் கேத்ரினுக்கும் நிறைய சரக்கு குடிக்க வச்சுறாங்க. இவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரேச்சல் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஆனா ஃபோட்டோவும் கேத்ரின் ஃபோட்டோவும் போட்டு உனக்கு யார் வேணும்னு மாரி தப்பான ஒரு முறையில் காசுக்காக நம்ம ஆனாவா கேத்ரின் கல்யாண் முடிவு பண்ணும்போது நம்ம கேத்ரின் கல்யாண் தான் பசங்க முடிவு பண்ணுறாங்க. நம்ம கேத்ரின் கல்கிட்ட எல்லாம் தப்பாக நடந்துக்கும் போது கரெக்டாக அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. அடுத்து நம்ம ஆனாவும் அந்த கேமராமேனும் அந்த வீட்டாண்ட போய் பார்த்தா ஒன்றும் ஒரு கார் இருக்குது. இதை பார்த்தா நம்ம ஆனா யார் காருன்னு கேட்கும்போது, இது லெக்ஸியோட கார், லெக்ஸிக்கு தெரிஞ்சு நான் கூட்டிட்டு வந்தேன்னு கேட்கும்போது, ஆமாம் லெக்ஸிக்கும் உனக்கு ஏதோ மனஸ்தாபமா அது பேசி தீர்த்திக்கலான்னு கூப்பிட்டு வர சொன்னால், அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், லெக்ஸி உள்ளதான் இருப்பா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கே முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான் அந்த கேமராமேன். நம்ம ஆனாவும் என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலான்னு உள்ளே போகிறாங்க. நான் உள்ளே போய் கூட்டிகிட்டு வரேன் லெக்ஸின்னு சொல்லி அவன் அந்த சைடு கிளம்பிடுறான். நம்ம ஆனால் இங்கே இருக்கிற ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருக்கா. அதில் பார்த்தா லெக்ஸி ஃபோட்டோலாம் இருக்குது. அங்கே பார்த்தா லெக்ஸி ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் ஒன்று ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதில் பார்த்தா லெக்ஸி ஐடி கார்டு மாரி இருக்குது. அது திறந்து பார்த்தா அதில் பார்த்தா கேத்ரின் கெல்லி இருக்குது. இது ஏன்டா மறைச்சி வச்சிருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோவோட தங்கச்சி யாரோ ஒருத்த அறுத்து போட்டிருக்கான் போல். இதை பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்பவே கண் கலங்கி எழுதிட்டுருக்காரு. நம்ம ஆனாவா என்னடா ஃபோட்டோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது என்னன்னு பார்த்தா இப்போ தாங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. என்னன்னு பார்த்தா இவரோட உண்மையான பேர் லெக்ஸி இல்லை, இவ தான் கேத்ரின் கெல்லி. இவ்வளோ நாளாக லெக்ஸி பேரில் கேத்ரின் கெல்லி தான் வாழ்ந்திருக்கா. இதை தெரிஞ்சவொடனே நம்ம ஆனாக்கு ஒன்றுமே புரியல. இன்றைக்கி சத்தோண்டா அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கரெக்டாக 50 எபிசோட முடிக்கிறாங்க. 6th எபிசோட ஸ்டார்டிங்ஸ்லே கேத்ரிங்கை தான் காட்டுறாங்க. கேத்ரிங் வீட்டில் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அதை பார்த்தோன்னே எங்கள் அக்கா, ஏன் இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க, இப்படியே சாப்பிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் தான் நீ வெயிட்டு போடுவேன், கப்பல்லாம் வந்துடாத, கப்பலில் போனால் கப்பல் தான் கவுந்துரும் அப்படின்னு ஒரு மாதிரி கலாச்சிட்டு போயிடுறாங்க. இதனால என்ன பண்ணுறான்னா கேத்ரிங், அவள் சிஸ்டருக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது, அதனால் அவள் இன்னால் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி தான் கப்பலில் போயிருப்பான். நடுக்கப்பலில் இருக்கும்போது அவள் மொத்த ஸ்ப்ரேவும் கீழே வேஸ்ட் பண்ணனால நடுக்கப்பல்லே அவங்க அக்கா இறந்து போகிறாங்க. இதெல்லாம் காட்டிட்டு தான் இந்த எபிசோடு பேரே போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணி ப்ரெசன்ட் டைமில் காட்டுறாங்க. நம்ம ஆனா என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி நிற்கிறாங்க. அப்படியே நம்ம ஆனா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயமும் சொல்கிறான். நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கா, என் தங்கச்சி இறந்து போயிட்டா அது இதுன்னு. நம்ம ஆனா என்ன சொல்கிறேன்னா, நீ சீக்கிரமாக வா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவும் அவசரமாக அந்த இடத்த விட்டு வெளியே போகலான்னு பார்க்கும்போது கரெக்டாக டிடெக்டிவ் பிரியா இந்த இடத்தாண்ட வந்துடுறான். நில்லுங்கன்னும் போது நம்ம ஹீரோ போயிட்டே இருப்பார். அதனால பிரியா என்ன பண்ணுறான்னா கன்று வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோன்னு உன்ட்டு பொறுமையாக சொல்கிறேன், இல்லை என்னை சுற்றாத அப்படி இப்படின்னு சொல்லி கடைசி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுறாருனா நம்ம ஹீரோ பிரியாவை மயக்கம் போடுற மாதிரி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறாங்க. அதே டைமில் கரெக்டாக அங்கே போலீஸ்லாம் வர நம்ம டிடெக்டிவ் பிரியாவை காப்பாற்றிடுறாங்க. அவ்வளோ கொஞ்சம் மயக்க தெளிஞ்சு நம்ம ஹீரோவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஆனாவை அந்த கேமராமேன் என்ன பண்ணுறான்னா அடிக்க வரான். அதனால நம்ம ஆனா என்ன பண்ணுறான்னா எப்பவுமே சேஃப்டிக்கு ஒரு சின்ன கன்று வச்சுட்டு இருப்பா பையில். அது எடுத்து அந்த ரிச்சர்ட்டை சுட வர அவனும் ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஆனாவும் சுட்டுகிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் ரிச்சர்ட் ஒரு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான். நம்ம ஆனா சுடும்போது பார்த்தா புல்லட்டே இல்லை. அடுத்து நம்ம ஆனா என்ன பண்ணுறோன்னா அந்த ரூமை சாத்திரா. பின்னாடியே பார்த்தா லெக்ஸி நம்ம ஆனாவை
அடிக்கலான்னு வரான். கரெக்டாக நம்ம ஆனா தடுத்து லெக்ஸியும் ஆனாவும் சரியான ஒரு ஃபைட்டு போட்டுகிட்டே இருக்காங்க. அப்படியே நம்ம ஆனா என்ன பண்ணுறான்னா ஒரு கட்டத்தில் லெக்ஸி அடிக்க, லெக்ஸி ஆனாவை அடிக்க ஒரு மாதிரி சண்டை போட்டிருக்கு. லெக்ஸி என்ன சொல்கிறான்னா, உன்னால தான் என் வாழ்க்கையே போச்சு, இன்னும் ஸ்கூல் டைமில் மட்டும் என்னை மீட் பண்ணாமல் இருந்தால் நான் எப்பயும் நல்லா இருந்திருப்பேன், உன்னால தான் என் வாழ்க்கையே போச்சு, நீ தான் முதல் வாட்டி என்னை கூப்பிட்ட கோகோ கோலா குடின்னு, அது பார்த்தா யூரினா இருக்குது அப்படின்னும் அது நான் குடிக்க சொல்ல, அவள் குடிச்சு தானே நீ குடிச்சும்போது, இல்லை நீ தான் என்னை கூப்பிட்ட, அதனால தான் நான் வந்தேன், உன் மேலே நம்பிக்கை வச்சு தான் அது குடித்தேன் அப்படின்வான். அடுத்து என்ன சொல்கிறான் லெக்ஸி, அதேமாரி 16வது பர்த்டே நீ கூப்பிட்டு இருந்தேன், நான் வரமாட்டேன்னு சொன்னேன், அப்பயும் என்னை கூப்பிட்டு இருந்தேன், உன்னால தான் நான் வந்தேன், வந்ததுனால காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த 3 பசங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னும் போது, உன்னை காப்பாற்ற தானே செஞ்சேன்னும் போது நீ வாயை மூடு அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ரிலேட்டிவ் பிரியாவை காட்டுறாங்க. நம்ம பிரியா வண்டி ஓட்டிருக்கும் போது யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க. சீஃப் தான் ஃபோன் பண்ணுறாரு. இப்போ தான் ரேச்சலோட ஹஸ்பண்டை விசாரித்தேன், அவன் ஒரு உண்மையை சொன்னான், ரேச்சலுக்கும் ஆலனுக்கும் கேத்ரின் கொலை பண்ண விஷயம் தெரியும், அதனால தான் அவங்க 2 பேரும் கேத்ரிங்கை மிரட்டி இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோனியும் அந்த லெக்ஸியும் ஒரு நல்ல ஃபைட்டு போட்டுட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, லெக்ஸி அங்கே கீழே இருக்கிற கன் எடுத்து நம்ம ஆனாவை ஷூட் பண்ணலான்னு வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ காப்பாற்றிடுறாங்க. அதே டைமில் லெக்ஸி தலையில் யாரோ குண்டு இறக்குறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம டிடெக்டிவ் பிரியா தான் லெக்ஸியை சுட்டுருவாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோவும் ஆனாவும் காப்பாற்றிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவும் ஆனாவும் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆனா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கிற மொத்த விஷயமும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே கண் கலங்கி உக்காந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல வீடு, இனிமேல் நம்ம பார்த்துக்கலாம், இனிமேல் ஒரு புது லைஃப்பை வாழலாம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் ஒன்றா நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சாரி உன்னை அடிச்சதுக்குன்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல விடுங்க, நான் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கினேன், சாரின்னு சொல்லி சமாதானம் ஆயிடுறாங்க. அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ஆனாவை தான் காட்டுறாங்க. நம்ம ஆனா நினச்ச மாதிரி அவங்களோட ட்ரீமும் சக்ஸஸ் பண்ணிடுறாங்க. அவங்க ஒரு ரிப்போர்ட்டராகவும் மாறிட்டு இருக்காங்க, நியூஸில் வந்துட்டுருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட தங்கச்சி பொண்ணை பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க கூட கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா ஒரு வாரம் லீவு ஹாலிடேஸ்னால ஆனாவோட அம்மாவை பார்க்கலான்னு நம்ம ஆனாவும் தங்கச்சியும் ஹீரோவும் போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் நம்ம ஆனாவோட இறந்து போன குழந்தையோட கல்லறையை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க நம்ம ஹீரோவும் ஆனாவும். அப்படியே நம்ம ஆனாவும் அவங்க அம்மா வீட்டாண்ட வந்துட்டு, ஆனால் அவங்க ரூமுக்கு போகும்போது பார்த்தா அதில் ஒரு லெட்ரு இருக்குது. அந்த லெட்டரில் அவங்க அம்மா தான் எழுதியிருக்காங்க. நம்ம ஆனாக்கு குழந்தை பிறந்த போனால் அதில் வீடியோ வச்சுருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போது அந்த குழந்தை ரொம்ப எழுந்திருக்கும். ஆனால் நம்ம ஹீரோவும் ஆனாவும் வேலையால் வெளியே போயிட்டு வந்திருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தா அந்த குழந்தை இறந்து போயிருக்கும். அப்போத்துலேருந்து நம்ம ஆனா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு மெசேஜும் இல்லை, ஃபோன் போட்டவங்க எடுக்காமல் இருந்திருப்பாங்க. அதனால் ஆனாவோட அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க. நம்ம ஆனாவோட பழைய டேப் ரெக்கார்டு வச்சு தான் அவங்க பொண்ணை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. எப்பவுமே வருஷம் ஆனால் ஆனாவோட பொண்ணு இறந்து போன இடத்த வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா எங்கேயாவது வராளா அவள் குழந்தைக்காகன்னு. ஆனால் நம்ம ஆனா வரவே மாட்டா. நம்ம ஆனாவோட டேப் ரெக்கார்டெலாம் எடுத்து பார்த்துருப்பாங்க. அப்போ தான் கேமராவில் இருந்த ஒரு டேப் ரெக்கார்டு எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த 16th பர்த்டே காட்டுக்குள்ளே போனது இருக்கும். அப்போ அந்த பொண்ணை தப்பாக நடந்துக்கும் போது நம்ம ஆனா தான் காப்பாற்றிருப்பாங்க. அப்போ ஆனாவை தப்பாக நடந்துக்கும் போது கேத்ரின் கிட்ட எழுப்பு கேட்கும்போது கேத்ரின் எங்கேயே சாவடின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருப்பா. அதனால அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆனாவை 3 பேர் சீரடிக்கிறாங்க. இதை வீடியோவாக பார்த்து அவங்க அம்மா கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அந்த அழுவியே ஒரு மாதிரி கோபமாக ஆரம்பிக்குது. இவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே, நம்ம பொண்ணை அழிச்சிட்டு இவங்களை சாவடிக்கணும் ஒரு மாதிரி வெறி வர ஆரம்பிக்குது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோவும் ரேச்சலும் ஒன்றா இருந்திருப்பாங்க. அடுத்து நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிட்டுருப்பாங்க. அடுத்தது தான் நம்ம ஆனாவோடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, ரேச்சலை கொலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ரத்தம்லாம் அந்த ட்ரெஸ்ஸில் பட்டனால தான் அவங்க நியூட ரோட்டில் நடந்து போயிருப்பாங்க. அடுத்தது கேத்ரின் கெல்லியை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. லெக்ஸி தான் கேத்ரிங்கன்னு அப்பயே முடிவு பண்ணிடுறாங்க. லெக்ஸியும் எப்படியாவது எதனா ஒரு விஷயத்தில் மாட்டி விட்டலான்னு. ஜோயை சாவடித்ததும் அந்த அம்மா தான். அதே மாதிரி இந்த ரேச்சலோட நகத்தை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருந்தது அந்த அம்மா தான். அந்த அம்மா என்ன பண்ணலான்னு நினச்சிருக்காங்கன்னா, லெக்ஸியை மாட்டி விடணும், நம்ம பொண்ணை காப்பாற்றாமல் போயிட்டாலே லெக்ஸி, அவளை மாட்டி விடணுக்காக தான் நகத்தை வச்சுருப்பான். ஆனால் அதுக்குள்ளே அசிஸ்டண்ட் என்ன பண்ணிடுறான்னா, லெக்ஸியை சுட்டு வச்சிடறான். அந்த டைமில் கூட அந்த அம்மா அங்கே தான் இருந்திருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஆனாவை காப்பாற்றிடுவான் ஜாக்குன்னு ஒரு நம்பிக்கையில் தான் அங்கேருந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கொலை நடக்கும்போது ஆனா இந்த ஊருக்கு வந்தால், 2வது கொலை நடக்கும்போது ஆனாவும் நம்ம ஹீரோவும் ஒன்று சேர்ந்தாங்க. 3வது கொலை நடக்கும்போது அந்த குழந்தைய பார்த்ததுக்காக நம்ம ஆனா இங்கே தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு தான் அந்த அம்மா வேணுமே பண்ணியிருப்பாங்க. அப்படியே நம்ம ஆனாவை ஒரு லுக்கு விட அவ்வளோதான். நம்ம ஆனா அப்படியே கொஞ்சம் மிரண்டு போயிடுறாங்க. எப்படிமா இப்படி கொலை பண்ணிடுவேன்னு. ஏன் இவங்க ஒன்றும் மாட்டலைன்னா, ஒரு வயசானவனால எப்படி கொலை பண்ண முடியும் அப்படி யாருமே யோசிக்கல. அதனால தான் ஆனாவோட அம்மா கடைசி வரைக்கும் யாருக்கிட்டுமே மாட்டல. எப்படி இருந்துச்சு ட்விஸ்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாரி அந்த அம்மா மனநல பாதிக்கப்பட்டவங்களாம் இல்லை, இதுக்காக மனநல பாதிக்கப்பட்ட மாரி எல்லாரும் நம்ப வச்சுருக்காங்க. அப்படின்னு தான் அந்த படத்தை அப்படியே முடிச்சிருக்காங்க. எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லியே ஆகணும்.
இதேமாரி நிறைய வெப்சீரிஸை போகிறதுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் போட ஒரு ஆர்வம் வரும். ஓகே கைஸ், படம் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்கவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு படத்தில் சந்திப்போம். பாய்.